வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 655 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா உள்ளே மக்களுக்கு செல்லும் உணவை தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திற்கு பிறகு 4-5 மாதங்கள் நெருக்கி வந்துவிட்டது. இதில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் உணவு இல்லாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் உணவு வாங்க வரிசையில் நின்ற அந்த சமயத்தில் மட்டும் என்று ஒரு கணக்கு கூறுகிறது. மிக கடுமையான உணவு பஞ்சம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 80 முதல் 85% மக்கள் முழுமையாக, அதாவது ஒருவேளை உணவு கூட இல்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மறுபுறம் பல நாடுகள் இணைந்து, கிட்டத்தட்ட 36 நாடுகள் என்று நினைக்கிறேன், அந்த நாடுகள் இணைந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து இஸ்ரேல் உடனடியாக இந்த தடையை நீக்க வேண்டும், மக்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பாராட்டி சிறிது நேரத்துக்கு முன்பு சவுதி அரேபியா ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. இது நீங்கள் அந்த மக்களுடன் உடன் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றெல்லாம். ஆனால் இது எதுவுமே செயல்பாட்டளவில் வரவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இதே சமயம் மறுபுறம் மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. அதேபோல் பாலஸ்தீன் தரப்பிலிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலும் நிறுத்தப்படவில்லை. காசா உள்ளே இருக்கும் ஜியோனிஸ்ட் படைகள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இரவு 9:15 மணி நேரம், பாலஸ்தீன் நேரம், 22 ஜூலை. இந்த நேரத்தில் கூட அங்கு மிக கடுமையான சண்டைகள் நடந்து வருகின்றன. இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசியிருந்ததை போல சைனா, ரஷ்யா மற்றும் அர்மேனியா, அசர்பைஜான், இப்படி பல நிகழ்வுகளை, பல புவிசார் அரசியல்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நம்ம இதுல நிறைய இன்னைக்கு பேச வேண்டியது இருக்குது. மிக முக்கியமா ஈரான் விஷயங்கள். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த பேட்டி, அதற்கு அடுத்து வந்து நம்ம போன காணொலியில கடைசியா பேசின மாதிரி அர்மேனியா, அசர்பைஜான், அந்த இடையிலான கேரடாரை வந்து அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது. அதுக்கடுத்து வந்து இன்னும் வந்து அவங்க ரொம்ப வேகமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு வந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம காசா பத்தி முக்கியம் பேசி ஆகணும். அதுக்கு அடுத்து நான் இன்னொன்று மிக முக்கியமா கேட்க வேண்டியது வந்து, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்ன அப்படின்னா, சிரியா உள்ள இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா 1300 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 1300 பேர் அப்படின்றது மிக அதிக அளவுல வந்து ட்ரூஸ் கம்யூனிட்டி மக்கள். அந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி மக்கள் கொலை செய்யப்பட்டது இந்த குறிப்பிட்ட நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்ச பிறகு நடந்தப்பட்ட கொலைகளா சொல்றாங்க. அதுல கீழே ஒரு குறிப்போட சொல்லியிருக்காங்க, இந்த எண்ணிக்கை எங்களால உறுதி செய்யப்பட முடியல, அதாவது வந்து இந்த எண்ணிக்கையோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த இறப்பும் இல்லைன்னு எங்களால உறுதி செய்ய முடியல, திஸ் கவுண்டிங் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே, இந்த ஒரு பக்கம் இந்த இனப்படுகொலை, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, ஒரு இடத்துல இனப்படுகொலை நடந்து அதை வந்து அது மக்கள் பெருசா, அதாவது வந்து சர்வதேச சமூகம் வந்து அதை கண்டுக்கல அப்படின்னு ஒன்று நடந்துருச்சுன்னா, அந்த இனப்படுகொலைங்கிறது ஒரு தொத்து வியாதி மாதிரி அது அடுத்தடுத்து அந்த அந்த பிராந்தியம் முழுக்க பரவும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை நம்ம கண்கூட பாக்குற மாதிரிதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஓன பேசுவோம். காசாவோட தற்போது சூழ்நிலை எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. அது காசாவுடைய சூழ்நிலை நம்ம போன முறை பேசுனதுதான். இந்த சம்பவங்களை வந்து நம்மளால பேசக்கூட முடியல, அவ்வளவு மோசமான சம்பவங்கள் வந்து இடம்பெறுது. பட்டினி போட்டு வருத்துறாங்க. பல நாட்கள் பலரும் வந்து உணவு இல்லாம உறங்க சென்றதா தகவல் இருக்கு. ஸோ அதுதான் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு கெட்டாஸ்ட்ராபிக் லெவலுக்கு போயிடுச்சு. இந்த ஹங்கருங்கிறது, ஸ்டார்வேஷன்ங்கிறது கெட்டாஸ்ட்ராபிக் லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கெட்டாஸ்ட்ராபிக் லெவல்னா கிட்டத்தட்ட வந்து அழிவின் விளிம்புக்கு போயிருச்சு அப்படிங்கறதான் சொல்றாங்க. இது வந்து நிரந்தரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஈவன் வந்து இப்போ புதுசா உணவுகள் கொடுத்துட்டா கூட இது ஏற்கனவே உறுப்புகள்ல ஏற்படுத்தின பாதிப்புங்கிறது
நீண்ட நெடு நாட்களுக்கு சரி பண்ணாது உடம்ப அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ற தகவல். ஸோ அதனால இதுல இது இது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. கம்ப்ளீட் இனப்படுகொலை சர்வதேச சமூகம்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தின் கண்ணு முன்னாடி நடக்குது. யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல. தடுக்கிறவங்க மீது உலகத்தின் மோசமான குற்றமா சொல்லப்படுற அக்ரஷன், வார் ஆஃப் அக்ரஷன் வந்து ஏவுறாங்க. இஸ்ரேல் ஏவுது, இல்லைன்னா அமெரிக்கா ஏவுது. ஸோ வார் ஆஃப் அக்ரஷன் வந்து இருக்கிற குற்றங்கள்லயும் மோசமான குற்றம்னு இன்னைக்கு சர்வதேச விதிகள் சொல்லுது. உலகத்தினுடைய மோசமான குற்றங்கள்ல முதல் குற்றமா வர்றது வார் ஆஃப் அக்ரஷன் தான். ஸோ அந்த அக்ரஷன் வந்து பண்றாங்க. இனப்படுகொலை குற்றத்தை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி எடுத்தா வார் ஆஃப் அக்ரஷன்ங்கிற இன்னும் மோசமான குற்றத்தை வந்து செய்யறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு சர்வதேச சட்ட விதிகளினுடைய நிலைமை. இங்க சட்ட விதிகள் இல்லை. அப்படி இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நம்மள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் இன்னைக்கு சர்வதேச விதிகளை பத்தி யாரா இருந்தாலும் பேசணும். இந்த சர்வதேச விதிகள் ப்ரொடெக்ட் பண்ணப்படணுமா, அதுக்காக யாராவது முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா பண்றாங்க. ஆனா அது நிறைவேறுதான்னா நிறைவேறல. சர்வதேச விதிகள் மீறப்பட்டது, இல்ல சர்வதேச விதிகள் கம்ப்ளீட்டா அழித்தொழிக்கப்படுது, யாருமே அதை மதிக்கலன்னா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தினுடைய எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. யாரு வேணாலும் வார் ஆஃப் அக்ரஷன்ல ஈடுபடலாம், யாரு வேணாலும் இனப்படுகொலை பண்ணலாம், இன்டென்ஷன் இருக்கிற யாரு வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு சிரியால எதிரொலிக்குது. அதாவது இங்க நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது, சர்வதேச விதிகள் கிடையாது. சர்வதேச விதிகள் பிரகாரம் இனப்படுகொலை தடுக்கப்படணும்னா தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றவங்க மீது அதை விட மோசமான குற்றமான வார் ஆஃப் அக்ரஷன் வந்து ஏவப்படுது. ஸோ அதனால இப்ப இந்த எந்த விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில சர்வதேச நியமங்கள் வந்து இல்லை. இப்ப இது இந்த இந்த எக்ஸாம்பிள் பக்கத்துல இருக்கிற சிரியால எதிரொலிக்குது. தீவிரவாதிகள் ஏற்கனவே தீவிரவாதிகள் கையில ஆட்சி போயிருக்குது, ஆட்சி தீவிரவாதிகள்கிட்ட இருக்குது. இவ்வளவு காலம் தீவிரவாதிகள்னா மேற்கத்திய தரப்பு தான் வந்து அவங்கள தீவிரவாதிகள்னு சொல்லிச்சு. இன்னைக்கு அதே தீவிரவாதிகளை இன்னைக்கு திரும்பிட்டாங்க, அதனால இவங்க எல்லாம் வந்து தீவிரவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. இது 15 ஆண்டுகள் அவங்க மேல போட்ட சீசர் சாங்ஷன், கம்ப்ளீட் சாங்ஷன், அந்த மக்கள் மீது போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அரசாங்கத்துக்கு விதிவிலக்குகள் கொடுத்துருக்குறாங்க. நீங்க எல்லாரு கூடயும் உறவு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட மண்டி போட்டு நான் வந்து உங்க கூட நார்மலைசேஷன் பண்ணிக்கிறேன், நீ என் இடத்த பூரா புடுங்கிக்க, எனக்கு என்னுடைய நாட்டை மட்டும் ஆள விடு, அதுல ஒரு பகுதியை நீ வந்து தெற்கு பகுதியை நான் வரவே மாட்டேன், அந்த பகுதியை நீயே வச்சுக்க, எனக்கு மிச்ச பகுதிகளை மட்டும் ஆள்றதுக்கு விடு, நீ சொல்றதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி சப்மிட் பண்ண தீவிரவாதிகளை தாக்குறாங்க. அதாவது நீங்க இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இஸ்ரேலுங்கிறதும் அமெரிக்காங்கிறதும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா சரணடைகிறதுக்கு எதிர்பார்க்குது. சரணடை, என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு, நான் கொடுக்கறத வாங்கிக்க. அப்படி வாங்கிக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் கூப்பிட்ட உடனே வந்து இதெல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன்னா உனக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை கொடுப்பேன். அப்படியே எனக்கு வந்து தேவைப்படுதா உன்கிட்ட இருந்து தேவைப்படுறத நான் எடுத்துப்பேன். இதுக்கு எதுக்குமே நீ எதுவுமே சொல்ல முடியாது, உன் மக்களை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி இருந்தன்னா உன் மேல கொஞ்சம் கருணை காட்டுவேன். அப்படி இல்லை அப்படின்னா உன்னால வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாது, உன்னால வந்து நான் கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, இல்ல உன்னால நான் கொடுக்கும் போதெல்லாம் என்னென்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையும் உன்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்னா உடனே அழிப்பேன். அவ்வளவுதான் இவங்க வைக்கிற விதி. இப்போ இங்க ஈரான் மீதும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மீதும் இந்த பகுதியினுடைய இந்த கொலாபரேட்டர்ஸ் இவ்வளவு காலம் வந்து அமெரிக்காவுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொலாபரேட்டர்ஸ் ரெஜிம், இந்த ரெஜிம்ஸ் என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே ஃபேமிலி டிக்டேட்டர்ஷிப். இப்போ இந்த ஃபேமிலி டிக்டேட்டர்ஷிப்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா
அமெரிக்கா கூட நீ பகைச்சுக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமா என்ன மாதிரி உறவு வச்சுக்கிட்டான்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சுமூகமா இருக்கலாம், உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும், உன் மக்கள் நிம்மதியா வாழுவாங்க. அப்ப இந்த பகுதியினுடைய பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற இந்த குழுக்கள், நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது தான். அவங்க கூட சுமூக உறவுகளை வச்சுக்காததான் இந்த பகுதியினுடைய அமைதியின்மைக்கு காரணம் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சிருந்த பிரச்சாரம். இவ்வளவு ஆண்டுகள் அந்த பிரச்சாரத்தை தான் வைக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சாரங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொய் பிரச்சாரம்ங்கிறத சமகாலத்துல நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சி. சிரியா வந்து இன்னைக்கு பஷர் அல் அசத் கையில இல்ல. உங்களுக்கு தேவைப்படுற, நீங்க சொல்ற, எதிர்பார்க்கிற எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய அல்ஜுலானியினுடைய கட்டுப்பாட்டுல இந்த நாடு இருக்கு, சிரியாங்கிறது. என்னென்னலாம் ஒரு 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 இந்த பகுதியில அமைதியை உருவாக்குறதுக்கான கண்டிஷன்ஸா நீங்க சொல்ற எல்லா கண்டிஷன்ஸையும் ஒருங்கே பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அல்ஜுலானி. காலில் விழுனாக்க விழுந்து புரண்டிடுவான், அந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறான். அவன்கிட்ட ராணுவம் கிடையாது, லைட் வெப்பன்ஸோட வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த மெர்சனரி படைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. உள்நாட்டுல இருந்து அவனுக்கு பெருசா ஆதரவு கிடையாது, உள்நாட்டுல இருந்து பெரிய ராணுவ உதவி கிடையாது, மக்கள் ஆதரவு கிடையாது. மக்கள் என்னைக்கு வேணாலும் அவனை சுட்டுக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னைக்கு வேணாலும் அவன் ஆட்சியை விட்டு நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு அன்ஸ்டேபிளான ஒரு ஆளா இருக்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறான், உன் காலில் விழுவணும்னா விழுந்து கிடக்க தயாரா இருக்கிறான். இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் அவனை உன்னால நிம்மதியா விட முடியல. இப்ப அவனையும் வந்து நீ அடிக்கிறன்னா உங்க பிரச்சனை வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்வ. அது தேவைன்னா சும்மா நீ வந்து ஒருத்தன் ஒருத்தன் நான் என் காலில் விழுந்தாலும் அவனை ஒரு ஒரு உதச்சிட்டு தான் பேசுவான் அவன்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய நாடுகளையும் தலைவர்களையும் கீழ்த்தரமா நடத்துறாங்க. இந்த ஹியூமிலியேஷனை வந்து ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ வந்து இந்த பகுதியில வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க வைக்கிற கண்டிஷன். இப்ப இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பகுதியில அமைதி நிலவுங்கிறாங்க. அதாவது என்னுடைய ஆதிக்கத்தை முழுமையா ஏத்துக்கோ, எந்த விதத்திலையும் எதிர்த்து கேள்வி எழுப்பாத. கேள்வி எழுப்பாதது மட்டும் கிடையாது, கேள்வி எழுப்புறதுக்கான பலத்தை கூட நீ வச்சுக்க கூடாது. கேள்வி எழுப்புறங்கிற வாதத்துக்கே நீ போக கூடாது, அதுக்கு இந்த பலமே வந்துட்டு இருக்க கூடாது. அந்த அளவுக்கு நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருந்தன்னா நான் கருணை காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இப்ப இவங்க வைக்கிற கண்டிஷன். இதுதான் வந்து அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ். இப்ப இந்த ஆப்ஷன்ஸை ஏத்துக்கலன்னா போர் வரும், உன்னைய தாக்குவேன், உன்னைய அசாசினேட் பண்ணுவேன், இதுதான் இப்ப இவங்க வைக்கிறாங்க. இப்ப இதுல வந்து எப்படின்னாக்கா இது கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் சர்வதேச விதிகள்ல இவ்வளவு கேவலமான சர்வதேச விதிகள் பொருந்தின சூழல்ங்கிறதே வரலாறுல இல்லைன்னு சொல்லலாம். இந்த நவீன காலத்துல அவ்வளவு மோசமான விஷயங்களை இந்த இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பின்னணியில இஸ்ரேல்ல, அதாவது சிரியாக்குள்ள இந்த இந்த அல்ஜுலானி, தீவிரவாதி அல்ஜுலானி ஜெருசலேமுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சுதான் நாங்க நிறுத்துவோம்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த அல்ஜுலானி அவன் குரூப்பு, இந்த தீவிரவாதிகள் குரூப்பு போய் உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னாடி அளவை சமூகத்துக்கு எதிரான இனப்படுகொலையில ஈடுபட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க அளவியா பிறந்துட்டதுதான். இப்போ ஜைனிசம் என்ன சொல்லுதுன்னா ஜூயிஷ் மக்கள் வந்து சுப்ரீம், ஜூயிஷ் மக்கள் வந்து உலகத்தின் முதன்மையானவர்கள், அவங்களுக்காக கடவுளே வந்து அவங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு, எல்லா உரிமைகளும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இப்ப இந்த இந்த ரைட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு எல்லாருமே அனுமதிக்கணும். அப்படி எதிர்த்தேன்னா நீ ஆன்டிசமைட், நான் என்னுடைய உரிமைகளை வந்து நீ எதிர்த்து என் மக்களுக்கு எதிராக நீ பேசுனா ஆன்டிசமைட். அப்படி நீ பேசிக்கிட்டு இந்த பகுதியில இருந்தேன்னா உன்னைய நான் வந்து இனப்படுகொலை பண்ணுவேன், வார் ஆஃப் அக்ரேஷன்ல ஈடுபடுவேன். நீ ஸ்டேட்டா இருந்தா வார் ஆஃப் அக்ரேஷன்ல ஈடுபடுவேன். இப்படிதான் வந்து இந்த பகுதியில இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நீங்க அப்படியே இந்த ISIS தீவிரவாதிகள்கிட்ட போனீங்கன்னா, அல் கொய்தா ISIS தீவிரவாதிகள்கிட்ட போனீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மதம் தான் நான் ஃபாலோ பண்ற இந்த டக்ஃபீரி மத பிரிவுங்கிறது தான். அது ஒரு மத பிரிவே கிடையாது, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஐடியா. அது திட்டமிட்டு காலனியல் சக்திகளால் உருவாக்கப்பட்ட, இம்பீரியல் சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஐடியா. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு என்னுடைய சிந்தனைகளை நீ ஏத்துக்கலன்னா நீ எல்லாருமே கீழானவன். என்னுடைய சிந்தனைகளை நீ ஏத்துக்கணும், அப்பதான் நீ உண்மையான முசல்மான். அப்படி ஒருவேளை நீ முசல்மானா இல்லைன்னாலும் என்னுடைய சிந்தனைகளை நீ ஏத்துக்கணும், வேற மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் என்னுடைய சிந்தனைகளை ஏத்துக்கணும், என்னுடைய சிந்தனைகள் போலி நீ நடந்துக்கணும், நான் என்ன சொல்றேன்னாலும் கேட்கணும். அப்படி நீ கேட்க தவறுனா உன்னைய கழுத்தறுத்து கொள்ளுவேன். ஏன்னா நீ என்னுடைய ஐடியாவுக்கு ஒத்து வரலன்னா உன்னை கழுத்தறுத்து கொள்ளுவேன். இதுதான் இவனுங்க வைக்கிற ஆப்ஷனா வச்சிருக்கானுங்க. இப்ப இதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? ஜைனிசத்துக்கும் அவனுங்க சொல்ற சித்தாந்தத்துக்கும் அவனுங்க பண்ற விஷயங்களுக்கும் இந்த ISISங்கிற தீவிரவாதிகளுக்கும் இவனுங்க சொல்ற சித்தாந்தத்துக்கும் இவனுங்க பண்ற விஷயங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டு பேரும் இனப்படுகொலை பண்றாங்க, ரெண்டு பேருமே இனப்படுகொலை பண்றானுங்க, ரெண்டு பேருமே சுப்ரீமசி தியரி பேசுறானுங்க, ரெண்டு பேருமே தன்னை விட மத்தவங்க எல்லாருமே கீழானவன்னு நினைக்கிறானுங்க. இவனுங்க ரெண்டு பேருமே இனப்படுகொலையில இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கானுங்க. பிறப்பால் மற்றவர்களை கொலை பண்றானுங்க, பிறப்பினால கொலை பண்றானுங்க. ஓ கிறிஸ்டியனா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, ஜூயிஷ் சுப்ரீமசிஸ்ட், இஸ்லாமியர்களா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, ட்ரூஸா இருந்தாலும் கொலை பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. பெடோவின் அரப்ஸா இருந்தாலும் கொலை பண்றானுங்க. எல்லாரையுமே இவனுங்க கொலை பண்றானுங்க. அதே மாதிரிதான் இவனுங்க அளவையா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, ஷியாவா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, ட்ரூஸா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, அர்மேனியன் கிறிஸ்டியனா இருந்தாலும் கொலை பண்றானுங்க, இங்க குர்தா இருந்தாலும் கொலை பண்றானுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த இவன் ஐடியாலஜி ஏத்துக்காதவனுங்களையும் கொலை பண்றாங்க. ஸோ இவ்வளவு பேரையும் கொலை பண்றாங்க, வரிசையா கொலை பண்ணிருக்கிறாங்க. கடந்த 15 ஆண்டுகள்ல இவனுக்கு பண்ண விஷயங்களே இதுதான். இனப்படுகொலை பண்ணது மட்டும்தான் இவனுக்கு பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவனுக்கு ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பு கிடைச்சிருச்சு. இப்ப அதை ஃபுல் ஃபிளஜ்ல இனப்படுகொலையை நடத்துறான். இந்த இனப்படுகொலை ப்ரூஸ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைங்கிறது திட்டமிட்டு நடத்தப்படுது, ரெண்டு தரப்பினாலையும் திட்டமிட்டு நடத்தப்படுது, ஆர்கெஸ்ட்ரேட்டடா திட்டமிட்டு நடத்தப்படுது. இதனுடைய காரணங்களை பத்தி நம்ம பேசும்போது பார்க்கணும்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய ஹெட் குவார்டர்ல தாக்குதல் நடத்தும் போது அன்னைக்கு போன முறை நம்ம சொல்லியிருந்தோம் 13 பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு. ஆக்சுவலா 13 பேர் இல்ல, வெறும் 3 பேர் உயிரிழப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு. ஒர்க்கிங் டே, மதிய நேரத்துல பகல் நேரத்துலதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பகல் நேரத்துல தாக்குதல் நடத்தப்பட்டதுல வெறும் 3 பேர் தான் இறந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருன்னா இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய பில்டிங்ல எத்தனை பேர் வேலை பார்த்திருக்கணும், எவ்வளவு பேர் அங்க இருந்திருக்கணும், பகல் நேரத்துல ஒர்க்கிங் டேல ஏன் உயிரிழப்புகள் பெருசா இல்லை அப்படின்னா, ஏற்கனவே அவனுங்க எல்லாம் வெக்கேட் பண்ணி போயிட்டானுங்க. இப்ப தாக்குதலுக்கு உள்ளாகி அடிபட்டதுங்கிறது யாரோ பக்கத்துல இருந்து பொதுமக்கள் தான் அடிபட்டு செத்து இருக்கிறாங்க. இந்த 13 பேர் செத்தது பக்கத்துல ஏதோ நடந்து போனவங்க, வேடிக்கை பார்க்க போனவங்க, இவனுங்க தான் செத்து இருக்கிறானுங்க. பில்டிங்குள்ள இருந்து அவனும் சாகல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இவனுங்க வெளியேறி இருக்கிறானுங்கன்னு கிளியரா தெரியுது. அப்ப இது கோஆர்டினேட்டடான தாக்குதல். நான் தாக்குற மாதிரி தாக்குறேன், நான் தொட்டியில கிள்ற மாதிரி கிள்றேன், நீ அழுற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. இப்ப இந்த பின்னணியில தான் இவனுங்க கம்ப்ளீட்டா ட்ரூஸ் சமூகத்தை ஒரு பக்கத்துல இருந்து இனப்படுகொலை பண்றாங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து அதை நான் பாதுகாக்கிறேங்கிற பேர்ல ஜைனிஸ்டுகள் உள்ளுக்கு நுழைஞ்சு அந்த பகுதியை ஆக்குப்பை பண்றானுங்க. அந்த பகுதியினுடைய மக்களை தனக்கு சார்பானவர்களை மாத்திக்கிறானுங்க. இப்ப இதுதான் அங்க நடக்குது. இன்றைய வரைக்கும் இதுல இடையில அமெரிக்காவினுடைய தலையீட்டின் பேர்ல
சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அல்ஜுலானியே பேசினா டிவியில. நாங்க 2 பேரும் வந்து அமைதி ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்திட்டோம், இனிமே சண்டை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்ததுக்கு அப்புறம், அவன் சொன்னதுக்கு அப்புறம் இன்றைய வரைக்கும் வந்து அலவி சமூகத்துக்கு எதிரான தாக்குதல் வந்து தொடருது. இந்த ட்ரூ சமூகத்துக்கு எதிரான தாக்குதல். இப்போ இவனுங்க இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அரப் ட்ரைப் பெடோவின் சமூகத்தை சார்ந்தவங்க தான் வந்து கிளான்ஸ் வந்து இங்க தாக்குதல்ல ஈடுபட்டதா ஒரு தகவல் பரப்புறானுங்க. ஆக்சுவலா என்ன சொல்றானுங்கன்னா, அந்த அரப் பெடோவின் கிளான்ஸ் மெர்சனரி குரூப் ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாம் வந்து அங்கிருந்து வந்தவங்க இல்லன்னே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவனுங்க தான் அவனுங்களுடைய பேர்ல வந்து இந்த தாக்குதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இது எல்லாமே ஹெச்டிஎஸ் வந்து திட்டமிட்டு ஜைனிஸ்டுகளோட சேர்ந்துகிட்டு அமெரிக்கா கூட சேர்ந்து இந்த நாட்டை வந்து பால்கனைஸ் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக, உடைக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இப்படி ஒரு இனப்படுகொலையில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே அலவி சமூகத்துக்கு எதிரான இனப்படுகொலையில ஈடுபடும் போதும் இஸ்ரேல் வந்து அலவி சமூகத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் பேசினாங்க. இப்ப அலவி சமூகம் எங்களை பாதுகாக்கும் இஸ்ரேலு அப்படின்னு சொல்லி நம்புற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து தீவிரமடைஞ்சது. ஏன்னா ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல வந்து வீட்டுல நின்னவங்களை, நடந்தவங்களை, குழந்தைகளை, பெண்களை உட்பட எல்லாரையும் சுட்டு கொன்னானுங்க, கண்ணு முன்னாடி சுட்டு கொன்னானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இயல்பா மக்கள் சமூகங்கிறது யாராவது ஒண்ணு நம்மளை காப்பாத்த வர மாட்டாங்களா அப்படிங்கிறது ஏங்கிட்டு இருக்கிற காலகட்டமா தான் இருந்தது. அப்படி இடத்துல இடத்த சரியா பயன்படுத்துறான் இஸ்ரேலு. பலஸ்தீனியர்களை இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிற இஸ்ரேலு அலவி சமூகத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த கண்டிஷன்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறானுங்க. அதை நம்பக்கூடிய இடத்துக்கு அலவி சமூகம் தள்ளப்படுது. அதே தான் இன்னைக்கு ட்ரூ சமூகத்துக்கு இடையிலையும் உருவாக்கி இருக்கிறானுங்க. இப்ப ட்ரூ சமூகமும் அந்த நிலைக்கு தள்ளப்படுது இன்னைக்கு. ஆனாலும் அது உண்மையாவே வந்து இஸ்ரேலினுடைய அணுகுமுறை தெரிஞ்ச அரசியல் விழிப்புணர்வுடைய சிலர் மட்டும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க ஆயுதம் தரித்தவர்களா இருக்கிறாங்க. அதனால அதை எதிர்த்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சமூகத்துக்கு வந்து ஓரளவுக்கேனும் ஒரு ஹோப் இருக்கு. இஸ்ரேலினுடைய இந்த வலையில வந்து விழமாட்டாங்கன்ட்டு. ஆனா எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. எது வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்கு. அந்த அளவுக்கு சமூகத்துக்கு இடையிலான உறவுகள் வந்து உறவு நிலைங்கிறது ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. சிறிய சமூகத்துக்கு இடையிலான உறவு நிலை இது பொதுமக்கள் மத்தியிலையும் பரவி வந்துருச்சு. இப்ப நம்ம ஊர்ல நம்ம பார்த்திருக்கிறோம் எப்படி வந்து ஒரு சமூகத்தையும் இன்னொரு சமூகத்தையும் ஒற்றுமையா இருந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்க ஒரு சிலர் வந்து உருவாக்குற ஒரு சிக்கல்கள் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையா போய் அந்த சமூகத்தை எப்படி எதிரிகளா மாத்தும்ட்டு. அதேதான் எல்லா ஊருக்கும். அதேதான் இஸ்ரேல்லையும் இது சிரியாக்குள்ளேயும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து வந்துருச்சு. லிஞ்சிங் நடக்குது, தெருவிலேயே போட்டு கொல்றது நடக்குது, அடிச்சு கொல்றது நடக்குது. ஒரு சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகம் வந்து கடுமையான பழிவாங்கும் உணர்ச்சியோட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சரியான பிரீடிங் கிரவுண்டா இருக்கு. சிக்கல்களுக்கான பிரீடிங் கிரவுண்டு, பிரிவினைக்கான பிரீடிங் கிரவுண்டா இருக்கு. அதை கரெக்டா இஸ்ரேல் வந்து பயன்படுத்துறான். ஸோ அதனால இந்த நாடு தப்பிச்சு வருமா என்னங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. என்ன ஒரு ஹோப்புன்னா, இந்த பகுதியினுடைய ஆரம்பகட்ட விடுதலைக்கு திட்ட நாடுகள்ல முக்கியமான நாடுன்னா சிரியா தான். சிரியாவில் வந்து விடுதலை உணர்ச்சி அதிகமா இருந்திருக்கு. அதான் வரலாறு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாடு வந்து மீண்டு வந்துரும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஹோப்பு. அப்படி வந்துருச்சுன்னா நம்மளாம் சந்தோஷப்படலாம். அப்படி இல்லைன்னா இந்த பகுதிங்கிறது இன்னும் பல தசாப்தங்களுக்கு இனப்படுகொலைகளை எதிர்கொண்டு தான் இருக்கும். அதை தவிர வேற வழியே இல்லைங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்த பகுதி மட்டும் இல்லை, இது இந்த பகுதியினுடைய எல்லா நாடுகளுக்கும் விரிவடைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
அந்த அளவுக்கு சமூகங்களுக்கு இடையிலான அனிமாசிட்டி வந்து உருவாக்கிட்டாங்க. அதாவது ரீகன்ஸ்டைல் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ஒரு ஒரு வெறுப்புணர்வை வந்து சமூகங்களுக்கு இடையில உருவாக்கிட்டாங்க. அதை வெற்றிகரமா இந்த ஏகாதிபத்திய சக்திகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து இதை மனுவர் பண்ணி எப்படி இந்த சமூகத்தை வந்து மீண்டும் ஒன்று திரட்டி எப்படி வந்து இந்த இந்த டைரனிக்கு எதிராக வந்து சண்டை போட்டு ஏகாதிபத்திய சக்திகளை இங்க இருந்து வெளியேற்றுறது நடக்கும்னு தெரியல. ஆனா அது பண்ணவே முடியாத அளவுக்கு கடுமையான காயங்கள் வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. இப்ப இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும். என்னன்னா, இப்ப எப்படி வந்து ஏகாதிபத்திய சக்திகள் இதுல வந்து இந்த மாதிரி சமூகங்களுக்கு இடையிலான பிளவுகள்ல வந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம சமகாலத்துல சிரியாக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே வேலையில இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் சமூகத்துக்குள்ள பிளவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுது. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த முயற்சிங்கிறது எந்த பின்னணியில ஆரம்பிச்சதுன்னா 2009 இனப்படுகொலை. 2009 இனப்படுகொலையில தமிழ் மக்கள் அரசியல் புரிதல் வந்ததுனால ஓரணியில நின்று ஈழத்தமிழர்களுக்காக போராடணுங்கிற அந்த எண்ணப்பாட்டை வந்து வளர்த்தெடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய அணிசேர்க்கையை ஏற்படுத்தி இருந்தது. தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருந்தது. இப்ப தமிழர்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து ஈழ இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி போராடினாங்க. நமக்கு தெரியும் செங்கொடியினோட மரணம், அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட இந்த ஈழத்தமிழர் விடுதலை, அதற்காக தமிழ் சமூகத்துல எல்லா கட்சிகளும் தேசிய கட்சிகள் தவிர்த்த எல்லா கட்சிகளும் ஓரணியில நின்று போராடினது, அது எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்துல ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுவே போக போக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூக வலைதளம்ங்கிற இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்து மிக வெற்றிகரமா அந்த பிளவு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது இருதரப்பிலான பிளவா உருவாக்கப்பட்டு கட்சி ரீதியான பிளவா உருவாக்கி அது சமூகத்துல வந்து பெரிய பிளவை உருவாக்கி ஜாதிய ரீதியான பிளவா உருவாக்கி மத ரீதியான பிளவாகவும் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த உருவாக்கத்தினுடைய ஒட்டுமொத்த நீங்க ஃப்ரேம் ஒர்க்கை பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இந்த சமூகம் வந்து பிளவுபட்டுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சமூகம் பிளவுபடாத சமூகம்லாம் இல்லை. இன்னமும் வந்து ஜாதியும் ஊரும் சேரியும் பிரிஞ்சுதான் கிடக்கு. ஏற்கனவே சமூக ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஒடுக்குமுறைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் பொது வெளியில ஒரு மைய கருத்தா மாத்தி சமூக பிளவை ஏற்படுத்துறதுக்கான திட்டமிட்ட பிரச்சாரங்கள். இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள்ங்கிறது இங்க வந்து அடித்தளமிடப்பட்டு இந்த பகுதியையே வந்து நம்ம சமூகத்தையே வந்து குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில மையமா வச்சு சமூகத்தை பிளந்தாங்க. இந்த பிளவுக்கு பின்னணியில யார் இருந்து வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் வேலை பார்த்திருக்க முடியும். இல்லைன்னா நான் இன்டர்நேஷனல்னு சொல்றாக்க இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் நம்ம இன்டர்நேஷனல்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தமிழர்கள் அப்படித்தான் பாக்குறாங்க. ஸோ அதனால இப்ப இங்க பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் இந்த இனப்படுகொலையில ஏற்பட்ட அரசியல் விழிப்புணர்வு, சமூகத்துல ஏற்பட்ட மாற்றங்கள், இளந்தலைமுறைக்கு ஏற்பட்ட அரசியல் புரிதல், இதெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆனிச்சுன்னா அது தமிழ் சமூகத்தினுடைய பலமா போகுங்கிறத தெரிஞ்ச இந்த பகுதியினுடைய இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இங்க இருக்கிற 5ஆம் படைகளை கரெக்டா பிடிச்சி இந்த பிளாட்டை வந்து உருவாக்கி திட்டமிட்டு தெளிவா உருவாக்குனாங்க. இதுல மத ரீதியான சிறுபான்மை சமூகத்தை வந்து பிளவுபடுத்துறது, அதாவது உடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல, அதுவும் இந்த இந்து மதம் என்று அறியப்படுகிற சமூகத்தை சார்ந்தவர்களை ஒரு பகுதியா பிரிக்கிறது. அதிலிருந்து
சிறுபான்மை சமூகங்களை வந்து தனித்தனியா பிரிக்கிறது, இவங்களுக்கு எதிராக அவங்கள பிரிக்கிறது, அதை வந்து ஒரு பக்கம் பண்றது. இன்னொரு பக்கம் ஜாதிய ரீதியா பிரிக்கிறது, ஜாதிய ரீதியா பிரிக்கிறது, அதுக்கு அடுத்து அரசியல் கொள்கை ரீதியா பிரிக்கிறது. இப்படி பல்வேறு வகையில தமிழ் சமூகத்தை பிரிக்கிற வேலையில ஈடுபட்டானுங்க. இந்த திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட திட்டத்தோட தான் வந்து இந்த 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 ஒட்டுமொத்த பிளானும் ஒர்க் ஆச்சு. சமீபத்துல எனக்கு நமக்கு கிடைச்ச சில சம்பவங்கள்ல சில விஷயங்களை வந்து பார்க்கும்போதுதான் எனக்கே அது புரிஞ்சுது, இது எங்கிருந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. இப்ப இது எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னா, MI6 கை வந்து இந்த பிளவுல வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கிளியரா உணர முடியுது. ஏன்னா இங்க ஒரு பெரிய ஃபேன் பேஜை நடத்திட்டு இருந்த ஒரு நபர் UKIPங்கிற அந்த கட்சியினுடைய மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அவருதான் வந்து இதை பெரிய அளவுக்கு ஊதி பெருசாக்கி இந்த விஷயத்த வந்து தீவிரப்படுத்தினது. அது இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய பிளவுகளை உருவாக்கிடுச்சு. கட்சிகளுக்குள்ள, கட்சி உறுப்பினர்களுக்குள்ளேயே அந்த பிளவுகளை வந்து உருவாக்கிடுச்சு. அது ரீகன்சைலபிளா அப்படின்னா தெரியல, இப்போதைக்கு தெரியல. எதிர்த்தரப்புல வெளிநாடுகள்ல பெரிய அளவுக்கு புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜாதிய ரீதியா தமிழர்களை வந்து அடையாளப்படுத்தி அது இதுக்கு எதிராக நிக்கிறேங்கிற பேர்ல இந்த சமூகத்தை ரெண்டா பிளக்கிற வேலையை பண்ணுச்சு. ஸோ இப்ப இந்த பிளவுங்கிறது இங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் சிரியால உருவாக்கப்பட்டிருக்கு. சிரியாங்கிறது கிட்டத்தட்ட இனப்படுகொலையை நோக்கி போயிருச்சு. தமிழ் சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவை ரீகன்சைல் பண்ணல, இல்ல இந்த 5ஆம் படைகளை நம்ம அடையாளப்படுத்தி களை எடுக்கலன்னா, சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தலைன்னா, தமிழ் சமூகம் இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினுடைய பிளே கிரவுண்டா மாறுறத, இந்த நடந்துகிட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்கள் எல்லாம் அதைத்தான் வந்து நமக்கு எச்சரிக்கையா சொல்லுது. இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த 5ஆம் படை அந்நிய சக்திகளை வந்து நம்ம அந்நியப்படுத்தி நமக்குள்ள வந்து ஒரு ரீகன்சிலியேஷன் வந்து உருவாக்கலன்னா மிக மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி தமிழ் சமூகம் போறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து நம்ம அதுல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சிரியால பாக்குற விஷயம், இன்னைக்கு நடந்த இத்தனை ஆண்டுகள் நடந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், நீங்க அந்த இதை சொன்ன காரணத்தினால வெளிநாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியில இருந்து ஒரு நபர் வெளியில போனார். அந்த போன வருடங்கள் வந்து வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 2019, 20 இந்த டேட்ல வச்சுக்கலாமே, 2019, 20 வச்சுக்கலாம். அந்த நபர் போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, ஈழத்துக்காக புலிகள் போன பிறகு தங்கள் காலத்துக்கு பிறகு வந்து நாங்க இல்லை அப்படின்னா புலம்பெயர் நாடுகள்ல ஈழ போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல கட்டுமானங்களை விடுதலை புலிகள் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. நிதி தரப்புல, அரசியல் ரீதியா, சமூக ரீதியா, கல்வியாளர்கள், அறிவுஜீவிகளா, இப்படி பல பேரை வந்து அமைப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அவங்க எல்லாத்தையும் போய் சாதிய ரீதியா வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு அது ஒட்டுமொத்தத்தையும் உடைக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு நபர் அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த நபர் அங்க போய், அந்த நபர் போன வருடம் கூட எனக்கு நல்லா அவருக்கு சுவிஸ்ல இருந்தார், இங்கிலாந்துல இருந்தார், இருந்து ஒட்டுமொத்தமா அந்த விடுதலை புலிகள் உருவாக்கின அமைப்பு எல்லாத்தையும் சதைச்சு விட்டுட்டு உள்ளுக்குள்ள பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு திரும்ப அங்கிருந்து வந்துட்டாரு. வந்து 6 மாசத்துல வேற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கட்சி வந்து அவர் வெளியே அனுப்பிடுச்சு. இது ஏன் வெளியில அனுப்பிச்சது, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் சொல்றேன். ஏன் வெளியில அனுப்பிச்சது அப்படின்னா, நாளைக்கு இவர் மேல குற்றச்சாட்டு வரும்போது கட்சிக்கு வரக்கூடாது. அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்திய உளவுத்துறையோ அல்லது வந்து இங்கிலாந்து உளவுத்துறையோ கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை அவர் செஞ்சுட்டு நல்லபடியா செஞ்சுட்டு வெளில வந்துட்டாரு. அதுக்கான ரிவார்டு அவர் வாங்கிட்டு வெளில போயிட்டாரு. இதான் நடந்துச்சு. ஏன்னா இது வந்து பல வருடங்களா நான் மைண்ட்ல வச்சுட்டே இருந்தது. நீங்க கரெக்டா நீங்க சொன்னீங்க, சொல்லணும்னு தோணிடுச்சு, சொல்லிட்டேன். அதாவது இவ்வளவு காலம் வந்து இது ஏதோ தன்னிச்சையா தன்னியல்பா வந்து ஒரு ஒரு கோபத்தினால ஏற்பட்ட ஒரு பிளவு, இல்ல சிலருடைய புரிதல் தன்மையில இருந்த குறைபாட்டினால ஏற்பட்ட பிளவுன்னு சொல்லி பலரும் வந்து இதுல
வீழ்ந்து போனவர்கள் இருக்கிறாங்க. நாளடைவுல இந்த கோபம்ங்கிறது இயல்பாவே மாறி கொள்கை ரீதியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி பலரும் வந்து அன்னைக்கு புலிகளையும் தமிழ் மக்களையும் ஈழத்தமிழர்களையும் ஆதரிச்சவங்களே இன்னைக்கு கடுமையான அனிமாசிட்டியை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, புலிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும். ஸோ இத ஒரு குழு வந்து இங்க இருந்து பண்ணிக்கிட்டே இருந்தது, ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் அந்த குழு. ஆனா புதுசா வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு குழு வந்து அது இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி, எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அசட்ஸ் வந்து எப்படி இயங்குவாங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க எல்லாருமே வந்து வெளியில இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து அவங்க கூட வந்து இந்த தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள். அதுலயும் குறிப்பா ஃபராஜ், நிஜல் ஃபராஜ்ங்கிறவன் யூகேல ஒரு பாசிஸ்ட் கட்சியை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறான். அவன் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரா சொல்லப்படுறவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை உருவாக்கி பிளவை உருவாக்கி இருக்கிறான். அந்த பிளவினுடைய அடிப்படையில அதற்கு எதிரணி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த எதிரணிங்கிறது சர்வதேச அளவுல நெருங்கிய தொடர்புகளை பல இடங்கள்ல வச்சிருக்குது. அப்படிங்கும்போது இப்ப இது எல்லாமே எங்க இருந்து இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 நெட்வொர்க், ஒட்டுமொத்த நெட்வொர்க்கினுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னாக்க வெளிநாடுகள்ல இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இது எதுவுமே தன்னிச்சையா ஏற்பட்டது இல்லை. ஆனா இதற்கு பலியானவர்கள் தன்னிச்சையா பலியானவர்கள். அவங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க, இங்க இருந்து பலியானவங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த திட்டமும் உருவாக்கப்பட்டது வெளியில இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? வெளியில இருந்து ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு தமிழ் சமூகத்தை உடைக்குதுன்னா இது தமிழ் சமூகத்துக்கு நல்லது பண்றதுக்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த பின்னணியில தான் இன்னைக்கு இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற, சிரியாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளினுடைய மூலங்கிறது இதே மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்ப இந்த ரெண்டு தொடர்புகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்விட்ச் வந்து பயங்கர வேகமா வந்து ஸ்விஃப்ட் நடக்குது. இந்த ஸ்விஃப்ட் நடக்கிறதுல நம்ம பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியா வருது, ஜியோ பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமான பகுதியா வருது. இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு களத்தை வந்து MI6 மற்ற அமைப்புகள், மற்ற இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா இப்ப எதற்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து நம்ம கடந்து போக முடியல. ஸோ அதைதான் நான் அங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே தோழர், நான் இதுல இன்னொன்னு கூட சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துருச்சு, அப்புறம் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அந்த நபர், அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் இந்த வேலையெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா? நான் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னா மேபி நீங்க அந்த நபரை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த நபர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் வெளியேற்றப்பட்டார். அந்த கட்சியில இருந்த மிக முக்கியமான இருவர்கள் அப்படின்ற அந்த 2 பேரு ஒரே காலத்துல வெளியேற்றப்பட்டாங்க. அதுல இந்த நபர் பெருமளவுல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தார். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஈழத்தமிழர்களுக்கு தெரியும் யார் அந்த நபர்னு. நீங்க வந்து உள்ளுக்குள்ள போய் தேடி பார்த்து அந்த நபர் அதெல்லாம் செஞ்சாரா இல்லையான்னு, முக்கியமா சுவிஸ்ல, அப்புறம் வந்து இங்கிலாந்துல, ஜெர்மனில, பிரான்ஸ்ல இந்த இடத்துலலாம் முன்னாடி இருந்த விடுதலை புலிகள் அமைச்சு வச்சுட்டு போன கட்டமைப்பு என்ன ஆச்சுன்னு இப்ப போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த நபர்கள் என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு. ஓகே தோழர், நம்ம இதோட அப்படின்னு படிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஈரான் பத்தி பேச வேண்டியிருக்கேன். நிறைய நம்ம டாபிக் இருக்கு. ஈரான்ல வந்து 2-3 விஷயங்கள் மிக குறிப்பா, டக்கர் கால்சனுக்கு பெசஸ்கேன் கொடுத்த இன்டர்வியூ, அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. 1. 2வது, இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகாட்சி கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஃபாக்ஸ் நியூஸுக்கு. அதுல ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க வந்து டெத் டு அமெரிக்கா அப்படின்னா அப்ப டெத் டு ட்ரம்ப்பா, நீங்க எங்களை கொலை பண்றதுக்கு தான் அந்த பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவரு ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நீங்க கிளப்பி விடுற உங்க நாடு செய்யக்கூடிய ப்ரொபகண்டா, ஒரு சிறுபலத்தேவமான ப்ரொபகண்டா. எங்களுக்கு என்னைக்கும் எந்த தனி மனிதரையும் கொலை செய்யணுன்ற எண்ணத்தை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி எங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. டெத் டு அமெரிக்கா அப்படின்னா உங்களுடைய ஹிஜோமனியே இங்க இருக்கக்கூடாது, உங்களுடைய ஒற்றைத்தன்மை, உங்களுடைய ஏகாதிபத்தியம் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது, இதுதான் எங்களோட ஒரே இது, அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கும்போது, ஹமாஸ் வந்து இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அத்தனை பேர் கொண்டுட்டாங்க, ஹெஸ்புல்லா இதை பண்ணிருச்சு அதை பண்ணிருச்சுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த 2 அமைப்புகளுக்குமே வந்து அந்த தங்கள் மண்ணின்
தங்களோட மண்ணின் விடுதலைக்காக போராடுறவங்க எப்பவுமே அவங்க கூட தானங்க இருப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில வந்து நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து நான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ வேணாலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போறாரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாங்க அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றாங்க. இந்த அவன் அந்த ஒரு 24 மணி நேரத்துல ஒரு டிரைவ் அடிப்பாப்ல ட்ரம்ப், அந்த டிரைவ் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காப்ல, என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல. இதுக்கு நடுவுல வெள்ளிக்கிழமை வந்து E3ன்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த 3 நாடுகள் அடங்கிய அந்த கூட்டமைப்பு வந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, நியூக்ளியர் அந்த என்ரிச்மெண்ட் சம்பந்தமா. அந்த பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல் நடக்குது. அதுக்கு பிஃபோரா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தெஹரான்ல ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த 3 தரப்பும் கலந்து பேசியிருக்கிறாங்க. இதை ரொம்ப முக்கியமா வந்து யூரோப் தரப்பு வந்து பாக்குது. ஏன்னா நம்ம கிட்ட இவங்க பேச வரதுக்கு முன்னாடி வந்து இவங்க 3 பேர் ஒன்னா உட்காந்து பேசிட்டு தான் நம்மள்ட்ட வர்றாங்க அப்படின்றத ரொம்ப கவனமா பாக்குது. இந்த சுச்சுவேஷன், அங்க நடந்திருக்கிற வெவ்வேறு தகவல்கள், ஈரான் பத்தி கொஞ்சம் பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தோழர், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பெசஸ்கியானுடைய இன்டர்வியூ, டக்கர் கார்சனுக்கு கொடுத்த பெசஸ்கியானுடைய இன்டர்வியூ, பிரசிடென்ட் பெசஸ்கியான் இன்னும் குழந்தை மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த தாக்குதல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அதை ஏதாவது லேர்ன் பண்ணாரா என்னங்கிறது சந்தேகமா இருக்குது. ரெண்டாவது, அவரு ஒருவேளை லேர்ன் பண்ணிட்டு இப்ப அமெரிக்கன் தரப்பு எப்படி அவரையே கொல்றதுக்கு பாம்பு போட்டாங்க தோழர், அவரு என்ன எப்படி பேசிட்டு இருக்காரு? அதுதான் இப்ப நம்ம என்னன்னா, ஒருவேளை வந்து அவருடைய அட்வைசர்ஸ் வந்து அவருக்கு தவறான அட்வைஸ் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இல்ல, ஒருவேளை அமெரிக்கன் தரப்புங்கிறது டிசீவ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை தான் தொடர்ந்து ஈடுபடுது, அதே மாதிரி நம்மளும் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க வெறும் ஈரானை மட்டும் பார்க்க முடியாது, இது ரஷ்யாவும் இப்படிதான் பேசிட்டு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்லுது, ட்ரம்ப் வந்து உண்மையாவே சீஸ்ஃபயர்ல நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறாரு, அமைதி விரும்பணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் வந்து அவரை தூண்டி இந்த பிரச்சனையை வந்து தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்டினுடைய செய்தி தொடர்பாளரே பேசுறாரு, பெஸ்கோவ். அப்போ இது என்னன்னா டிசப்ஷன் ஆபரேஷன் எல்லா தரப்புலயும் நடக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. இப்போ அதே மாதிரி அன்னைக்கு அப்பாஸ் ஆராக்ஷி பேசுனது, ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்ஷி பேசுறதும் மேற்கத்திய, அதுவும் குறிப்பா சொல்ல போனா ட்ரம்ப்புக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தான் அந்த பேட்டி கொடுத்திருக்கிறாரு, ஆன்லைன் பேட்டி. ஸோ அதுல அவர் பேசும்போதும் அவருடைய ஸ்டாண்ட்ல வந்து கமிட்டடா பேசுறாரு, ஈரானுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல எதையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறத கமிட்டடா பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு. பட் ஆனா இந்த பேட்டி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்றதுக்கும் இல்ல அமெரிக்கன் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கும் முயற்சி எடுக்கிறது சரியான நிலைப்பாடு தானா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான நிலைப்பாடு தானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் இன்னத்த அமெரிக்கன் தரப்புக்கு சொல்லுது இல்ல மேற்கத்திய தரப்புக்கு சொல்லுதுன்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் சுமூகமா பேச்சு வார்த்தை நடத்தணும்னு போனீங்கனாலே நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு தான் வந்து அவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. இப்ப நீங்க உங்களையே வந்து வீக்கா வந்து காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பேசுறதுக்கு போற மாதிரி தான் இப்ப அவனுங்க பாக்குறானுங்க. நீங்க வீக்கா இருக்கீங்க, அதனால இப்ப உங்களை தாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு முடியாதுன்னு சொன்னாக்கா அவன் பயப்படுறான். நீ பேச்சுவார்த்தைக்கு முடியும், நான் பேசுறேன், எனக்கு வந்து உங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட வந்து உட்காந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா குண்டு போடுறான். அப்போ டிட்டரன்ஸ்ங்கிறது நீ வந்து உன்னை வீக்கா காமிக்கிற. இப்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இல்ல அவனுக்கு கொடுக்குற இன்டர்வியூங்கிறது, அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சிங்கிறது என்ன பண்ணுதுன்னாக்கா அவனை இன்வைட் பண்ணுது உன்னை தாக்குதல் நடத்துறதுக்கு. ஸோ இப்ப இதைதான் போன முறை பார்த்தோம், இதைதான் அடுத்த முறை இப்ப பார்க்க போறோம், இனிமே பார்ப்போம். ஸோ அப்படிதான் வந்து இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகுது. பட் ஆனா இது ஒரு வகையில வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியரா போகுது இவங்களுடைய டிட்டரன்ஸ் பொறுத்தளவுல. இன்னொரு பக்கத்துல சர்வதேச அரங்குல ஈரானுடைய இமேஜ் வந்து உயர்த்திக்கிட்டே இருக்குது. இப்போ சர்வதேச அரங்கத்தை பொறுத்தளவுல டிப்ளமேட்டிக்கா ஈரான் வந்து இந்த ரீசனபிளா இருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு போறேங்கிறது, அமெரிக்கா கூட உட்கார்ந்து பேசி நான் பேச்சுவார்த்தையில
இதற்கான தீர்வை எட்டலாம் அப்படிங்கிற அந்த ஹோப்பை கொடுக்கறது, இது எல்லாமே ஈரானுடைய இமேஜை உயர்த்துது சர்வதேச அரங்க பொறுத்தல உள்ள. ஈரான் வந்து ஹார்ட் லைன் கிடையாது, சாரி, ஈரான் வந்து ஹார்ட் லைனர்ஸ் கிடையாது. அது வந்து ரீசனபிளான நாடுதான். அது வந்து எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா தான் இருக்கு. இவ்வளவு ஆண்டுகள், ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல பிரச்சாரம் நடத்தப்பட்டிருக்கு ஈரான் வந்து ஒரு மோசமான நாடு, ஈரான்ல இருக்கிறவங்க வந்து தியோக்ரஸி, அது வந்து அயத்தொல்லா கமீனி என்ன சொல்றாரோ அதான் நடக்கும், அங்க டிக்டேட்டர்ஷிப் ரூல் நடக்குது, பிரசிடென்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தேர்தல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, டெமோக்ரஸி கிடையாது, பெண்கள் வந்து நடமாடவே முடியாது, பெண்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும், பெண்களை வந்து இதுக்கு பெரிய அளவுக்கு ஈரானுக்குள்ள இருந்து படமெல்லாம் எடுத்திருக்காங்க, பல படங்கள் எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு எல்லாம் சர்வதேச அளவுல விருதுகளும் வழங்கியிருக்கிறாங்க. ஈரான் சமூகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, மக்கள் இந்த போலீஸ் புட்டாலிட்டினால, மோரல் போலீஸ்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வரிசையா வருஷம் படம் எடுப்பானுங்க. வருஷம் அதுக்கு முக்கியமான விருதுகள் எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருந்தது. சோ இதெல்லாம் வந்து 40 ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரொபகேண்டா ஈரானுக்கு எதிராக. அதை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம். அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படுது, அது மறுக்கிறதுக்கு இல்லை, பெரிய இழப்புகளை கொடுத்துதான் வந்து இந்த ப்ரொபகேண்டா வந்து உடைக்கிறாங்க. பட் ஸ்டில் ஈரான் மீது 40 ஆண்டுகள் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரொபகேண்டா எல்லாமே இன்னைக்கு உடஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்டா தான் வந்து அவங்க பாக்குறதா நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த சிம்பாலிசம், இவங்க கொடுக்குற முக்கியத்துவம், மேற்கத்திய தரப்புக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவம், இவங்க காட்டுற ஈடுபாடு, இது எல்லாமே ஈரானுடைய இமேஜ் வந்து உயர்த்துது. இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேல இல்ல, இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆன்டி இம்பீரியல் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்கள் அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா இது இன்வைட் பண்ணுது. அவன் வந்து ஒரு புள்ளிய வந்து நீ போய் கன்வின்ஸ் பண்றதுக்கோ இல்ல சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ முயற்சியில ஈடுபட்டான்னா கண்டிப்பா அவனை தாக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். பட் ஆனா இது காமன் பப்ளிக் மத்தியில, வெளியில இருக்கிற காமன் பப்ளிக் மத்தியில ஈரான் வந்து பேசுறேன்னு தானே சொல்லுது, அப்புறம் எதுக்கடா அவனை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு அமெரிக்க மேலதான் கோபத்தை ஏற்படுத்தும், இஸ்ரேல் மேலதான் கோபத்தை ஏற்படுத்தும். அது சர்வதேச அரங்க பொறுத்தளவுல நாடுகள் மத்தியிலும் இதே இதுதான். இப்ப நாடுகள் வந்து இங்கேயோ அங்கேயோ வந்து அவங்க போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரியான விஷயங்கள், சர்வதேச விதிகள் வந்து மதிக்கப்படுது ஒரு நாட்டினால் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த நாட்டினுடைய சிக்கல்களை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது என்னென்ன சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளுதோ அதெல்லாம் வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால சர்வதேச அரங்க பொறுத்தளவுல இது பெரிய அளவுக்கு ஈரானுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஸோ மேபி அதற்காகவும் இந்த டிசப்ஷன் ஆப்ரேஷன் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 காரணங்கள் தான் இதுல முக்கியமான காரணங்கள். ஒண்ணு, உண்மையாவே இவங்க அமெரிக்கா கூட அமைதியை ஏற்படுத்திடலாம், நம்ம வந்து பேசி முடிச்சுக்கலாம், சண்டை வேணாம், அமெரிக்கா இதெல்லாம் நம்ம வந்து சண்டை வேணான்னு போய் அவங்கள்ட்ட பேசணும்னாக்கா அவங்க வந்து ஒத்துப்பாங்க, சண்டை நம்ம மேல நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறதுக்கு இவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க அட்வைஸ் பண்ணி அதை நம்பினாங்கன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது ஒருவேளை டிசப்ஷன் ஆபரேஷன் அவங்க பண்ணாங்கன்னா இதுல பயங்கர பெனிஃபிட் இருக்கு ஈரானுக்கு. ஸோ இப்ப இந்த 2 விஷயங்கள். இப்ப இதுலயே சமகாலத்துல நடந்த 3வது விஷயம் என்னன்னா, சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியினுடைய சீஃப் அட்வைசரை நேரடியா புட்டினை சந்திக்கிறதுக்காக அயத்துல்லா அலி கமேனி அனுப்பிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் புட்டினை நேரடியா சந்திச்சு பேசி இருந்தாரு. அதுல சுப்ரீம் லீடர் கொடுத்த லெட்டரை வந்து அவர்கிட்ட கொடுத்திருந்தாரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு விசித்திரமான நிகழ்வு. என்னன்னா, பியூரோக்ரஸிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஒரு விதமான கருத்து சொல்லுது, அது அமெரிக்கன் டிவி சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குது, அமெரிக்கன் பப்ளிக்ஸை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுது, பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறவங்க இன்வைட் பண்ணுது, இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது ரிஃபார்மிஸ்ட் கவர்மெண்ட். அது ஏற்கனவே அதன் மேல வந்து விமர்சனங்கள் இருக்கு. அதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து அந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடும் போது பிரசிடென்டினுடைய இந்த கவர்மெண்ட்டை விட்டுட்டு
தன்னுடைய டைரக்ட் அட்வைசர் மூலமா ஒரு தகவலை புட்டினுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா இது அதற்கு ரொம்ப சூசகமான தகவல் என்னன்னா, சுப்ரீம் லீடருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தெரியுது. இப்போ சுப்ரீம் லீடரினுடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷனும் இந்த கவர்மெண்டினுடைய விஷனும் மேட்ச் ஆகல. ரெண்டாவது, இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கே கடுமையான கோபங்கள் லெஜிஸ்லேட்டிவ் சைட்ல இருந்து வந்திருக்கு. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பீக்கரா இருக்கிறவரு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய தலைவரா இருக்கிறவரே கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாரு பெசஸ்கியான. இந்த இன்டர்வியூக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? அங்க நீ என்ன அவன் கேட்கறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு இருக்கிய? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ எதுக்கு அவ்வளவு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ ரொம்ப நைவா நடந்துக்கிற. நீ வந்து எந்த வகையிலயும் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்குள்ள தகுதியே உனக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவரு கடுமையான விமர்சனம் பண்றாரு. பார்லிமெண்ட் லெவல்ல வந்து பெரிய அளவுக்கு பெசஸ்கியானுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பெசஸ்கியான் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை மாத்திக்கலன்னா இம்பீச் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இம்பீச் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. இம்பீச் பண்றதுன்னா பதவியிலிருந்து நீக்கிறது. ஸோ வந்து நீ திட்டங்கள் வந்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டன்னா தேவைப்பட்டா பார்லிமெண்ட் வந்து, அதாவது லெஜிஸ்லேஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி, கண்ட்ரியோட லெஜிஸ்லேட்டிவ் பாடி வந்து உன்னைய இம்பீச் பண்ணிடும் எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்ச. ஸோ அதுதான் வந்து அங்க இருக்கிற நடைமுறை. இப்ப அதை பண்றதுக்கும் அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதான் அவங்க எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பெசஸ்கியானும் அப்பாஸ் அராக்சியும் வந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னா எய்தர் வந்து சுப்ரீம் லீடரோட பர்மிஷனோட இதை நடத்தணும், இல்லைன்னா பர்மிஷனுக்கு எதிராக இவங்க வந்து இதே நம்பிக்கையின் பேர்ல நடத்தணும். இவங்க வச்சிருக்கிற திட்டத்தின் பிரகாரம் நடத்தணும். அப்படி திட்டத்தின் பிரகாரம் நடத்துறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் இம்பீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி சுப்ரீம் லீடரினுடைய அனுமதியோட நடத்துறாங்கன்னா டிஸ்ரப்ஷன் முயற்சி தான். இது டிஸ்ரப்ஷன் முயற்சி சர்வதேச அரங்குல இவ்வளவு ஆண்டு காலம் மேற்கத்திய தரப்பு நடத்தின ப்ரொபகண்டாவுக்கான பதிலடி நடவடிக்கைகள் இப்போ அவங்க பண்றாங்க. அதை உடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பண்றாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒண்ணு நடக்குது. இதுல மூணுல எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை வந்து இவங்க நைவா இருக்கலாம், தவறான அட்வைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படலாம், அந்த டீமே வந்து ஒருவேளை மேற்கத்திய இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ற டீமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த அரசாங்கம் நீக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இல்லை, ஒருவேளை டிசப்ஷன்ல ஈடுபடுறாங்கன்னா அது அக்செப்டபிள். அது எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. என்ன சொல்ல போனா இந்த அணியே சேர்ந்து பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் வந்து ரஷ்யால நடக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேட்டடான அட்டம்ப்டா நடக்குது. ஏன்னா எதிர்த்தரப்பு டிசப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பிரதானமா பண்றாங்கிறது தெரிஞ்சதுனால இவங்க வந்து அதே பாணியில அதை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சுப்ரீம் லீடரினுடைய லெட்டர் நேரடியா அதாவது எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சை வந்து பைபாஸ் பண்ணிட்டு நேரடியா இன்னொரு அரசு நாட்டு தலைவர்கிட்ட அரசு தலைவரை வந்து பாக்குறதுக்கு போய் கொடுக்குறாங்கன்னா அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ பெசஸ்கியான் கொடுக்கறதுக்கான பெசஸ்கியானுடைய வார்த்தைகளுக்கோ இல்ல பெசஸ்கியானுக்கோ முக்கியத்துவம் இல்லை, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறத சிம்பாலிக்கா உணர்த்துது. அதே போல சுப்ரீம் லீடர் நேரடியா லெட்டர் கொடுக்கறதுனால புட்டின் வந்து நம்பாம இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாகவும் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்திருக்குது. ஸோ இப்ப இதெல்லாம் நான் பார்க்கும்போது அது இதெல்லாம் கடந்து இப்போ E3ங்கிறது யூரோப் 3, அதாவது 2 செக்யூரிட்டி கவுன்சில் நாடுகள் ஒரு மன்னிக்கிறேன். அந்த E3க்கு பிஃபோரா நான் ஒன்னையும் சேர்த்து சொல்லிடுறேன் நீங்க சொன்னதுக்காக. டைரக்ட் கான்டாக்ட் சுப்ரீம் லீடருக்கும் இன்னொரு நாட்டோட தலைவருக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னொன்னு நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து, அதாவது வந்து சுப்ரீம் லீடரோட அட்வைசரும் புட்டினும் சந்திக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டரும் ஈரான் இன்டீரியர் மினிஸ்டரும் மீட் பண்ணாங்க. பாகிஸ்தான் அவர் வந்து 2 லெட்டர் எடுத்துட்டு வந்து, ஒன்று வந்து எங்க நாட்டுடைய பிரதமர் எழுதுனது, இன்னொரு லெட்டர் வந்து எங்களுடைய ஆர்மி சீஃப் எழுதுனது. இது ரெண்டும் வந்து இவர் கையில நிறைய கொடுத்துருங்க. அது லெட்டரா இல்ல ஆடியோவா என்னன்றதில்ல,
அந்த செய்தி, முக்கியமான செய்தியை வந்து நேரடியாக சுப்ரீம் லீடர்கிட்ட கொடுத்துருக்குன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நான் அப்பவே என்ன நினைச்சேன்னா, ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது, அதை வந்து அவங்க அதிபர் பெசஸ்கியானே நம்பருக்கு தயாரா இல்ல. அந்த நீங்க சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த லெஜிஸ்லேட் பாடியை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஹையர் அத்தாரிட்டிக்கு போயிடுறாங்க அப்படின்னு. எக்ஸிகியூட்டிவ் பாடி தான் இப்போ கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதையே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நேரடியா எங்க இருக்குமோ அங்க போயிடுறாங்க. அப்படின்றப்போ அவங்க கிட்டத்தட்ட இந்த ஜோன்ல இருக்கிற எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகுறாங்க. நம்ம பெசஸ்கியான ஃபாலோ பண்ணோம்னா இந்த விஷயம் வந்து நடக்காது, நம்ம யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவர் தான் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால இப்போ இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரான்ல இருந்தே இந்த கிரிட்டிக்கல் வாய்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு பின்னணியா என்ன சொல்ல போனா, இதுக்கு பின்னாடியில இருந்து வேலை பார்க்கறதே ஜாவித் ஷரீஃப், முன்னாள் ஸ்ட்ராட்டஜிக் வைஸ் பிரசிடென்டா இருந்த ஜாவித் ஷரீஃப் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அவரு தான் அட்வைஸ் பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால இதுல எது உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாமே ஸ்பெகுலேஷன் தான், நம்ம சொல்றது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இப்போ இதுல E3க்கு எதிரான E3 வந்து இப்போ ஸ்னாப்பேக் சாங்ஷன்ஸ் வந்து போடுறதுக்கான முயற்சியில யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தானுங்க. ஸோ அவனுங்க வந்து இந்த ஸ்னாப்பேக் சாங்ஷன்ஸுங்கிறது அக்டோபர் மாசத்துல திரும்ப வந்து அவனுங்க ஈரானுக்கு எதிராக தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து இஸ்தான்புல்ல அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா, சீனா, ஈரான் 3 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில என்ன கோஆர்டினேஷன் நடந்திருக்கு, என்ன வந்து திட்டமிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இதை நெகோசியேட் பண்ணுங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் பிளான் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் நடக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால இப்ப இது ஒட்டுமொத்தமாவே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கோஆர்டினேட்டரா நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால கிளியரா உணர முடியுது. அது ரஷ்யா, சைனா, ஈரான் 3 நாடுகளும் கோஆர்டினேட் பண்றாங்க அப்படிங்கிறத உணர முடியுது. அதே போல மேற்கத்திய தரப்பு கோஆர்டினேட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுது. ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா, மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோ நாடுகள் எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து பண்றாங்க. ஸோ அதனால இது 2 தரப்பா தான் வந்து இப்ப நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது. எல்லா பகுதிகள்லயும் இந்த 2 தரப்பா தான் அந்த பிரச்சனைகள் போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மேற்கத்திய தரப்பு வைக்கிற டிசப்ஷன் முயற்சிக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா வந்து இவங்களும் டிசப்ஷன்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி பார்க்க போனா இந்த பிளவுகள்ங்கிறது எல்லாமே மேனுஃபேக்சர்டு, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால இதுல ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா இது எல்லாமே இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். இதுல வந்து நம்ம போன வீடியோல பேசும்போது கடைசியா நம்ம பேசணும், அர்மேனியா, அசர்பைஜான், ரஷ்யா இந்த பாட்டை நம்ம பேசணும் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம எங்கேருந்து இந்த மக்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லி சென்ட்ரலைஸை பத்தி நம்ம பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். இந்த பர்டிகுலரா இந்த அர்மேனியா, அசர்பைஜான், ரஷ்யா அப்படின்னு நான் போனதுல சொன்ன மாதிரியே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸை நான் பாக்குறேன். இது இந்த நடுவுல இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை கேரடாரை வந்து எனக்கு கொடுங்க, 99 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்குதுன்னா, அங்க வந்து இதை நாங்க ஆக்சஸ் பண்றோம், எங்களோட செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி அவங்களோட ராணுவத்தை ஈஸியா கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. இது எல்லாம் கண் கூட நமக்கு தெரியும். அப்படி வந்துருச்சுன்னா அது வந்து இமீடியட்டா யாரை பாதிக்கும்னா ஈரானையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரஷ்யா, இந்த நாடுகளை தான் பாதிக்கும். இப்போ இதை எப்படி ரஷ்யா கையாள போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு கூட, அதாவது நேத்து கூட அங்கிருந்து வீடியோஸ் எல்லாம் வருது. என்னன்னா அசர்பைஜானை சேர்ந்த சந்தேகத்துக்குரிய ஆட்கள் எல்லாத்தையும் வரிசையா கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு இருக்குது ரஷ்யா. நான் வந்து ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது, நம்ம 2 பேரும் பேசும்போது சொன்னோம், நம்ம அந்த வீடியோ முடியும் போது சொல்லியிருப்போம், என்னன்னா அநேகமா அடுத்த கொத்துக்கறி வந்து அசர்பைஜானை தான் போட போறாங்க, அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது நம்ம சொல்லி மறுநாளே வந்து துருக்கியில இருந்து எர்டோகன் என்ன பேசியிருந்தாப்லன்னா, அசர்பைஜான் வந்து ரஷ்யா கூட சண்டை போடுறதுக்குலாம் எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது, ரஷ்யா வந்து அதை வந்து தப்பா நினைச்சிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி கொஞ்சமா லைட்டா சோப் போட்டு வச்சிருந்தாப்ல.
இப்போ அங்க இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? அர்மேனியா வந்து ஏற்கனவே அவங்க கூட அவங்கள்ட்ட இடத்த இழந்த கோவத்துல தான் இருக்குது. அசர்பைஜான் கிட்ட நிலத்தை விட்டுட்டோம் அப்படின்ற கோவத்துல இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா இந்த விஷயத்துல வந்து ரஷ்யா தங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற கோவம் அர்மேனியாவுக்கு இருக்குது. இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அர்மேனியா கேட்டா தொலைஞ்சு போது வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிருச்சு அர்மேனியா அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு என்னைய தொல்லை பண்ண நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருச்சுன்னா, முதல்ல பாதிக்கப்பட போற நாடு ஈரான், அதுக்கடுத்து ரஷ்யா. இதை எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அதாவது இது இந்த சிங்கசூர் கோரிடோர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோரிடோரை வந்து மையமா வச்சுதான் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னா, இப்ப அசர்பைஜானுக்கு இந்த சிங்கசூர் கோரிடோரு, அசர்பைஜானு, அர்மேனியா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஏற்கனவே சொன்ன அந்த கராபாக்குங்கிற அந்த பகுதியினுடைய பிரச்சனை, அது வந்து அர்மேனியா வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்ததா சொல்றாங்க, இப்ப விடுவிக்கப்பட்டதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் அர்மேனியன் மக்கள், அவங்க எல்லாம் எத்தனிக் கிளென்சிங் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அது வந்து நீண்ட நாள் பார்டர் சிக்கல். அதுல வந்து எது சரி எது தவறுன்னு நம்ம போய் பேச வேண்டியது இல்லை. எப்படியோ இப்போதைக்கு அசர்பைஜான் வந்து அந்த பகுதியை வந்து பிடிச்சுக்கிடுச்சு. அதனால அசர்பைஜான் போர்ல வெற்றி அடைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது பெரிய இழப்பு அர்மேனியாவுக்கு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ரிப்ரோஷ்மா ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியே சமீபத்துல நடைபெற்றுச்சு. அந்த மீட்டிங் எங்க நடந்ததுன்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நடந்தது. அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை. அப்படி பேச்சுவார்த்தை இடம்பெற்றதுல அசர்பைஜானும் அர்மேனியாவும் கிட்டத்தட்ட வந்து சுமூகமான ஒரு உறவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது எங்க நடந்திருக்குங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேற்கத்திய தரப்பு இதுல பெருசா வேலை பார்க்குது. அப்ப அசர்பைஜானையும் அர்மேனியாவையும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, இன்னொரு மிக முக்கியமான மீட்டிங் இதே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நடந்தது. அது யாருக்கு யாருக்கு நடந்ததுன்னா, இஸ்ரேலி டெலிகேஷனுக்கும் அல்ஜுலானி டெலிகேஷனுக்கும் மீட்டிங் நடந்தது. அந்த முயற்சி எதுக்காக நடத்தப்பட்டிருக்குன்னாக்க, நார்மலைசேஷன். சிரியா வந்து நார்மலைஸ் பண்ணி சிரியாவினுடைய பகுதிகளை இஸ்ரேலுக்கு வழங்குறது. ஸோ இதன் மூலமா அமெரிக்கன் கேம்புக்குள்ள சிரியாவை கொண்டு போறது, அதை வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போய் போடுறது. ஸோ இதுதான் வந்து அங்க திட்டம். இப்போ இது எல்லாமே வந்து ஏன் நடக்குதுன்னாக்க, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயத்துல சிரியாங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதே போல அசர்பைஜான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அர்மேனியா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்ப அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் ஒரு உறவு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த நெடுநாட்கள பிரச்சனை இருக்குது. அசர்பைஜானுக்கும் அதாவது அர்மேனியாவுக்கு ரஷ்யா வந்து நீண்ட நெடுநாட்களா உதவி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரானும் வந்து அர்மேனியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற நாடு, ரொம்ப நெருக்கமான நாடு அர்மேனியா கூட. இப்ப இவங்க எல்லாத்தையும் கடந்து அர்மேனியாவை கூட்டு வந்து அசர்பைஜான் கூட உறவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை நடக்குது. அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நடக்குது. இப்ப இது எல்லாமே எதுக்கு தயார்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் கோரிடோரை உருவாக்குறதுக்கான முயற்சியில அந்த சிங்கசூர் கோரிடோருங்கிறது அர்மேனியாக்குள்ள வருது. அர்மேனியாவினுடைய பார்டர் பகுதியில வருது. இது இப்படியே போய் ரஷ்யாவினுடைய இதுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது அசர்பைஜான், அர்மேனியா, ஜார்ஜியா, இந்த 3 நாடுகள் இருக்கு. அசர்பைஜான், அர்மேனியா, ஜார்ஜியா 3 நாடுகளுக்கும் கிழக்கு பகுதியில காஸ்பியன் சி இருக்கு. அது ஈரானையும் ரஷ்யாவையும் பிரிக்கக்கூடிய பகுதி காஸ்பியன் சி. கசகஸ்தான் அதுல வருது. இப்ப இந்த பகுதியில தான் இவங்களுடைய அந்த கடல் மார்க்கமான தாக்குதல், இஸ்ரேலினுடைய தாக்குதல் வந்து இந்த கடல் மார்க்கமா வந்துதான் வந்து நடத்தப்பட்டிருக்கு டெஹ்ரான்ல. இது எங்க இருந்து வந்ததுனாக்கா, அசர்பைஜான்ல இருந்து, அசர்பைஜான் ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா இன்னைக்கு உறுதியான தகவல்கள் சொல்லுது. இப்போ
இந்த பக்கம் காஸ்பியன் சி ஈரானுக்கு ரொம்ப அவசியமானது, ரஷ்யாவுக்கும் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி ஏன்னா ட்ரேட் ரூட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த காஸ்பியன் சி ரீஜியன் வந்து ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி இங்க ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான் இந்த 3 நாடுகளுக்கும் மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க பிளாக் சி வருது. இப்ப பிளாக் சி வர்ற இடத்துலதான் அதனுடைய கனெக்டிவிட்டியா, இந்த 3 நாடுகளினுடைய கனெக்டிவிட்டியா வர்ற நாடுதான் வந்து துருக்கி. இப்ப துருக்கி வந்து இஸ்தான்புல், அதாவது முன்னாடி பழைய பேருனாக்க கான்ஸ்டான்டினோபிள் அந்த துறைமுக வழியை வந்து கட்டுப்படுத்துது. இப்ப பிளாக் சீல வந்து நீங்க என்ன ஷிப்பு வந்து கிளம்பி போகணும்னாலும் அது மெடிட்ரேனியனுக்கு போகணும்னா உங்களுக்கு இஸ்ரேலை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகும், இது துருக்கியை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகும். இப்போ துருக்கி வந்து ரொம்ப முக்கியமான பிவிட்டல் ரோல் பிளே பண்ணுது. பிளாக் சீனுடைய டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கணும்னாக்க துருக்கியினுடைய தயவு தேவை. இப்போ இதுதான் துருக்கி கிட்ட இருக்கிற கீ லெவர். இப்போ இந்த லிவரேஜ் பயன்படுத்திக்கிட்டு தான் அது நேட்டோல உறுப்பு நாடா இருக்குது. அதே நேரத்துல இந்த கீ வாட்டர்வே வந்து கட்டுப்படுத்துதுங்கிறதுனாலதான் அது இவ்வளவு வேலையும் எல்லா பக்கத்துலயும் பண்ணுது. இல்லைன்னா அதனால இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருக்கிறது தான் அதுக்கு என்னுடைய பிளஸ் பாயிண்ட். ஸோ இதை பயன்படுத்தி துருக்கியினுடைய எர்டோகான் இந்த அரப் கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆயில் ரிச் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அலைன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கும் மேற்குலக சக்திகளுக்கும் உதவி பண்றாங்க. இந்த பின்னணியில தான் இந்த அலைன்ஸ் எல்லாம் உருவாகுது. இப்ப இதுலதான் அசர்பைஜான் வந்து துருக்கியினுடைய நேரடி ஆதரவோட இருக்கு. அசர்பைஜானுடைய தலைவர் அலியேவ் வந்து நேரடியான உறவுல இருக்கிறாரு எர்டோகான் கூட. இப்ப எர்டோகான் நம்பிக்கைக்குரிய நம்பர் கிடையாது, அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதுகுல குத்துறதுல முதல் ஆளா இருக்கக்கூடியது எர்டோகான். ஆனா எலியேவுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. இப்ப இந்த நெருக்கமான உறவு எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், எப்ப முதுகுல குத்துவாருன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே பஷர் அல் ஆசாதுக்கும் எர்டோகானுக்கும் ஃபேமிலி உறவு, 2 பேரும் ஒன்னாதான் வந்து பிக்னிக் எல்லாம் போவாங்க ஃபேமிலியா. அப்படி இருந்தவங்க தான் கடைசியா இந்த மாதிரி முதுகுல குத்துனாருன்னு தெரியும். அதே மாதிரிதான் எலியாவுக்கு என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல அலியாவுக்கு. ஸோ இப்ப எர்டோகானுடைய தயவு கூடவே எர்டோகான் வந்து எப்படியெல்லாம் நெட்வொர்க் கிரியேட் பண்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான நெட்வொர்க்கை வந்து அவர் கிரியேட் பண்றாரு. ஒண்ணு இந்த டக்ஃபீரி குரூப், சென்ட்ரல் ஏஷியன் ரீஜியன்ல வரக்கூடிய டக்ஃபீரி குரூப்ஸ், தீவிரவாதிகள், ஐசிஸ், அல் கொய்தா தீவிரவாதிகள், அவங்க கூட நெருக்கமான உறவை வந்து மெயின்டைன் பண்றாரு. அதே போல அந்த பக்கத்துல துருக்கி கூட, எஜிப்து கூட நெருக்கமான உறவை வந்து மெயின்டைன் பண்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க அசர்பைஜான் கூட நெருக்கமான உறவு மெயின்டைன். அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட நெருக்கமான உறவு மெயின்டைன் பண்றாரு. இது எப்படின்னா இது மூணுமே 3 எல்லையில வந்து மெயின்டைன் பண்றாரு. இது எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை மையப்படுத்தி அவருடைய ஆதிக்கம் வந்து எல்லா பக்கத்துலயும் அவர் உறவுகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இப்ப இந்த உறவுகள் மூலமா தான் இந்த மையத்துல நடக்கிற பிரச்சனைகள்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது அவரால். அவருடைய நாட்டினுடைய பக்கத்திலே சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. இப்ப அது கை மீறி போயிருக்கு. அது எப்படி எவ்வளவு நாள் வந்து போகும்னு தெரியல. ஸோ இப்படி வந்து எர்டோகான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு இந்த பகுதியில நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல, பவர் பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருடைய முயற்சி கூடவே வந்து இங்க இருக்கிற அரப் ஸ்டேட்டோட முயற்சி, இந்த முயற்சியில அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான ரெப்போஸ்மா வந்து நடக்குது. இப்போ இந்த ரெப்ரோஸ்மா நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த சிங்கசூர் காரிடோரை கட்டுப்படுத்துறது தான். இந்த சிங்கசூர் காரிடோர் கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஈரானுடைய ஜியோ எக்கனாமி வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியோ எக்கனாமிக்கலி ரொம்ப பிரச்சனை ஈரானுக்கு. அதே போல ரஷ்யாவினுடைய ஆயில் ரிசோர்சஸ் இப்ப விற்பனை ஆகிறது எல்லாமே இப்படியா தான் வந்து போகுது, இந்த பகுதி வழிகள்லாம் தான் போகுது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க வந்து பிளாக் சீல வந்து
ஷேடோ ஃபிளீட்ஸை வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல பால்கன் சீல வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பால்டிக் சீல அங்க தாக்குதல்லாம் வந்து இப்ப ரஷ்யாவினுடைய ஃபிளீட் வந்து போறத தாக்குதல் நடத்துறாங்க. ஏற்கனவே 50 நாள் கெடு கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யா கூட வந்து யாரெல்லாம் ட்ரேட் உறவுகளை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் செகண்டரி சாங்ஷன் போட போறேன்ட்டு. ஸோ இவ்வளவு நெருக்கடிகள் பொருளாதார ரீதியா ரஷ்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆயில் ரிசோர்சஸ் விற்பனை ஆகிறது தடுக்கணுங்கிறது பிரதான நோக்கமா இருக்கு. ஏன்னா இந்த போரை வந்து எதிர்கொள்ள முடியல, அதனால வருமானத்தை கட் பண்ணணும். வருமானத்தை கட் பண்ணாதான் போரை எதிர்கொள்ள முடியும், போர் ரீதியா வெற்றி அடைய முடியுங்கிறதுக்காக இந்த நெருக்கடிகள் வந்து எல்லா தரப்புலையும் கொடுக்கப்படுது. அப்படி கொடுத்துக்கிட்டே வர்ற இடத்துல மிக முக்கியமான ஒரு இடமா வர்றது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த ட்ரேட் ரூட்டு. அந்த ரூட்டை கை வைக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இது ரெண்டுமே, இந்த ரூட்டு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ரெட் லைன். அசர்பைஜான் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அசர்பைஜான் வந்து அசர்பைஜானுக்கும் இந்த நாடுகளுக்கும் அது வரைக்கும் நேரடியான பிரச்சனை வர்றத அவாய்ட் பண்ணிக்க முடியும். எப்போ இந்த ரூட்டை வந்து தடை பண்ணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அசர்பைஜான் நகருதோ அப்ப அசர்பைஜானுடைய காலம் வந்து அப்போ வந்துருச்சுன்னு நம்ம உறுதியா சொல்லலாம். ஓகே, இப்போ அசர்பைஜான் வந்து அது எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ஆயுதங்கள் புதுசு புதுசா வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆயுதங்கள் வந்து சமீபத்தில் ஏற்றுமதி பண்ணியிருக்குது இஸ்ரேல் வந்து அசர்பைஜானுக்கு. ஸோ தே ப்ரிப்பேரிங் சம்திங் அப்படின்றதான் நல்லாவே தெரியுது. இது அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். வேறு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன தகவல்னு சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். மேபி தோழர்கள் படிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, புர்கினோ பாசோவுடைய அந்த தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் தரோட ஆட்சி காலத்தை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. நீட்டிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எலெக்ஷன் கமிஷனே வந்து டிசால்வ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து $7 லட்சம் $8 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது சும்மா தான் இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அடுத்து 5 வருஷம் எக்ஸ்டன் மாட்டேன், இனிமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசால்வ் பண்ணி விட்டாரு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய தகவல். அப்புறம் வேற எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கா தோழர் இன்னைக்கு? இல்ல தோழர், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்றோம்னு தான் நினைக்கிறேன். இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, ரஷ்யா யுக்ரைன் போர்ல பெக்ரோஸ்க்குங்கிற நகரம் நம்ம போன முறை இப்ப ரஷ்யா போரை பத்தி பேசும்போது பெக்ரோஸ் நகரத்தை பத்தி பேசணும். இந்த பெக்ரோஸ்ங்கிற நகரம் வந்து கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைகிற நிலையில இருக்கிறதா சொல்றாங்க, சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பகுதியில இருந்து மட்டும்தான் யுக்ரைன் தரப்பு உள்ளுக்கு வர முடியுது. வடமேற்கு பகுதியிலிருந்து ஒரு பக்கம் ரஷ்யன் போர்சஸ் தாக்குதல் நடத்துறாங்க. அதே போல தென்மேற்கு பகுதியிலிருந்தும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிறதே வந்து வடகிழக்கு பகுதி மட்டும்தான் பாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. வடகிழக்கோ வடமேற்கு பகுதியோ தான் பாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அங்கிருந்தா அவங்களுக்கு ரீசப்ளை வந்து நடந்துகிட்டு இருக்கு. யுக்ரைன் துருப்புகள் அங்கிருந்தா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த நகரத்தை பொறுத்தளவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான நகரம் இது. இது கிட்டத்தட்ட மிலிட்டரி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாரியப்போல், பாக்மூத் போன்ற நகரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான நகரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த நகரம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா, இந்த நகரம் யுக்ரைன் கையில இருந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா டான்பாஸ் பகுதியை முழுக்க விட்டுட்டு வெளியேற வேண்டியதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு போற கனெக்டிவிட்டி, ரெயில் ரோட் கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற இடம் வந்து இந்த பக்ரோஸ்க்குங்கிற ரீஜனா சொல்றாங்க. இப்போ இந்த நகரத்தை பிடிச்சிட்டா அடுத்து தொடர்ந்து வந்து 3-4 நகரங்கள், டான்பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 4 நகரங்களே இன்னமும் வந்து யுக்ரைனால இழக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வெளியேற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நகரத்துக்கான போர் வந்து ரொம்ப தீவிரமா நடக்குது. நீண்ட நெடு நாட்களா திட்டமிட்டு இந்த போர் வந்து ரொம்ப பொறுமையா நகர்த்தப்பட்டுச்சு இந்த நகரத்தை நோக்கி. இப்ப கிட்டத்தட்ட வந்து அதை கம்ப்ளீட்டா பிசீச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பகுதியில இருந்து மட்டும் யுக்ரைனிய துருப்புகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, இப்போ மற்ற நகரங்கள் எல்லாம் மிலிட்டரி ஆய்வாளர்கள் சொல்ற தகவல் என்னன்னா, மற்ற நகரங்கள் எல்லாமே வந்து யுக்ரைன் ஒருவேளை பின்வாங்கி ரீட்ரீட் பண்ணிட்டு மீண்டும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாம் யுக்ரைன் வந்து ரீட்ரீட் பண்ணாம சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சாங்க.
இந்த நகரத்தை பொறுத்தளவுல இதுல ரீட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா ரீட்ரீட் பண்ணிட்டா ஒட்டுமொத்தமா இந்த டான்பாஸ் பகுதியை இழக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல கடைசி சோல்ஜர் வரைக்கும் சண்டை போட வேண்டிய கட்டாயம் இருக்கு யுக்ரைனுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால யுக்ரைன் இந்த நகரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இந்த நகரத்தை விட்டு கொடுக்காம போராடுறதுக்கு கடைசி வீரரையும் பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே நேரத்துல ரஷ்யாவும் இந்த நகரத்தை இந்த பிடிக்காம போறது இல்லைங்கிறதுல தெளிவா ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால போர் ரொம்ப ரொம்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பெக்ரோஸ்கான போர். பெக்ரோஸ்க் நகரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட டான்பாஸ் பகுதி முழுமையான ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல போயிடும். அதுக்கப்புறம் முன்னோக்கி நகர்றதுங்கிறது ரொம்ப வேகமா ரஷ்யன் போர்சஸ் நகர முடியும். அது ஒடேசாவா இருக்கலாம், இல்ல கீவா இருக்கலாம். கீவுங்கிறதும் ரஷ்யாவினுடைய பூர்வீக ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் வாழ்ந்த நகரம் தான். ஸோ கீவ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேகமா நகருங்கிறது தான் இன்னைக்கு இராணுவ ஆய்வாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த போர். பெக்ரோஸ்க் நகரம் ரொம்ப முக்கியமான நகரம், ஸ்ட்ராட்டஜிக்கான நகரம். அது கிட்டத்தட்ட வீழ்ற நிலையில இருக்கு. நாட்களா வாரங்களான்னு தெரியல, கண்டிப்பா விழுங்கிறது தான் இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு வார்த்தை சொல்றாப்புல செலன்ஸ்கி, என்னன்னா நீங்க எதிரி படைகள் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க உள்ளுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு இது இன் அண்ட் அவுட்டுக்கு ஆக்சஸ் வேணும் இல்லையா? அதனால எல்லா மக்களையும் நாங்க அங்கிருந்து வெளியேற்றுறதுக்கு தயாரா இல்லை. எல்லா மக்களும் அங்கிருந்து வெளியேறிட்டாங்கன்னா ஈஸியா அவங்க பிடிச்சிருவாங்க. அதனால எல்லா மக்களையும் நாங்க வெளியேற்ற முடியாது, மக்கள் அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்றாரு. இதனுடைய பயன்படுத்த போறேங்கிறாரு. கொஞ்சம் பேர் சாவட்டும். இல்ல, ஹியூமன் ஷீல்டு இது என்ன மனித கேடயமா பயன்படுத்துவோம், அதனால மக்களை நாங்க விட மாட்டோம்ன்றாங்க. இது எவ்வளவு பெரியதா இருக்குது. இது டிப்பிக்கலா இது எப்படின்னா வெளிப்படையா இதுதான் சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்க, இப்ப மக்களை நான் வெளியேற்ற மாட்டேன், இது நடக்கிறது போரு. மக்கள் போர் கிட்டத்தட்ட சூழ்ந்துட்டாங்க. போர் தீவிரமடைய போகுது. இதுல நீ விட்டு கொடுக்கறதுக்கும் தயாரா இல்ல. போர் தீவிரமா நடக்க போகுதுன்னா மக்களை வெளியேற்றணும்ல. மக்களை வெளியேற்றிட்டு நீ சண்டை போடு. அப்ப நான் மக்களை விட மாட்டேன், உள்ளுக்கே வச்சிருப்பேன்னா மக்களை நான் மனித கேடயமா படம் எடுத்துவேன், அதாவது போர் குற்றத்துல ஈடுபடுவேன் அப்படிங்கிறது தான் வெளிப்படையா சொல்றதா இருக்கும். அப்ப இதுக்குதான் என்ன பண்ணிருக்கிறானுங்க, இப்போ பேச்சுவார்த்தைக்கு இவனுங்களே கூப்பிட்டு இப்போ அது பேச்சுவார்த்தை நடக்க போறதா சொல்றாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான பேச்சுவார்த்தை. ஸோ இந்த இடத்துல அவனுங்க சிக்கியிருக்கிறானுங்க. இந்த நகரத்தை விட்டானுங்கன்னாக்க கிட்டத்தட்ட யுக்ரைன் முழுமையா வீழ்றத தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனால இதுல எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அவனுங்களுடைய நோக்கம்ங்கிறது பண்ணுங்கிறது தான். ஏன்னா போன முறை மின்ஸ்க் 1 மின்ஸ்க் 2 இதெல்லாம் நடந்தப்பெல்லாம் என்னன்னாக்க தோல்வி அடைகிற மாதிரி சூழல் இருந்தது. நம்மளால எதிர்கொள்ள முடியாதுங்கிறப்பதான் அவனுங்க இதுக்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கே போவானுங்க. ஸோ அப்படி போயிட்டு தான் திரும்ப தாக்குதல் நடத்துவானுங்க. 2014 மின்ஸ்க் 2 ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் அது எதுக்காக போடப்பட்டதுங்கிறத பத்தி ஜெர்மன் சான்சலரா இருந்த ஏஞ்சலா மார்க்கல் என்ன சொன்னாங்கன்னா, அது அப்ப நாங்க இராணுவ ரீதியா வலுப்படுத்துறதுக்காக தான் அந்த போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மனநிலையில தான் இருக்கானுங்க. இப்ப விழ போற மாதிரி இருக்கானுங்க. அதனால அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறானுங்க. இது இங்க மட்டும் இல்ல, இது எல்லா நாடுகள்லயும் இந்த அரசுகள், ஆதிக்க அரசுகள் எல்லாருமே இந்த யுக்தியை தான் கடைபிடிக்கிறானுங்க. இலங்கையிலேயே இதுதான் நடந்தது. யானை யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட பல இராணுவ வீரர்கள் சிக்கின உடனே போர் நிறுத்தம் அறிவிச்சு பேச்சுவார்த்தைக்கு வர்றான்னு சொல்லிட்டு அந்த போரை நிறுத்தி காப்பாத்தி கொண்டு போனானுங்க. இது இப்படிதான் காப்பாத்துறானுங்க. ஏன்னா அவனுங்க வீக்கா இருக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா உடனே போரை நிறுத்திடுவானுங்க, காலில் விழுந்துருவானுங்க. இஸ்ரேல் மாதிரி நம்ம அடி வாங்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. அவனுங்க கை ஓங்கி இருக்குன்னாக்கா நீ நீ விலகி போனா கூட விட மாட்டானுங்க, குண்டு வீசுவானுங்க. அதுதான் அவனுங்களுடைய மனநிலை. இப்படிதான் இந்த கலோனியல், இம்பீரியல், அட்டூழியம் பண்ற இந்த புல்லிஸ் இப்படிதான் நடந்துப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே காவர்டு, அவ்வளவுதான். காவர்டா நடந்துப்பானுங்க.
கோழைகளா நடந்துக்குவானுங்க. வலு இல்லாதவன்கள்ட்ட வீரத்தை காட்டுவானுங்க. பார்ப்போம். இன்னும் அந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. கடந்த ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 30-40 பேர் கிட்ட உணவே இல்லாம இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எனக்கு என்ன பெரிய இதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு உள்ளுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு தயார் பண்ணாங்க. இஸ்ரேலுடைய திரைப்படங்கத்தை வந்து தமிழ்நாட்டுல திரையிடுறது, திரைப்பட விழா அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மே 17 போராட்டம் அறிவிச்சு ஒரு 2-3 நாள்ல 1 டே பிஃபோரா வந்து அந்த இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த நிகழ்வை. திருப்பி இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலும் வந்து தமிழ்நாடு தோட்டக்கலை துறையும் வந்து ஒன்னா சேர்ந்து பயிற்சி முகாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இது பண்ணி முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கு இந்த சங்கிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நட்டம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து நீங்க இஸ்ரேலோட இதை வந்து வெளியேற்றலாம், நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா, டே அங்க எத்தனை குழந்தைக்கு சோறு இல்லாம கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, நீங்க எந்த விவசாயத்தை கத்துக்கிட்டு எந்த குழந்தைக்கு சோறு போட போறீங்க நம்ம ஊர்ல? ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற எவனுக்குமே வந்து விவசாயம் தெரியாதா? அவன்கிட்ட தான் விவசாயம் கத்துக்கணுமா? முதல்ல அவங்களுக்கு உள்ள விட்டு இவங்க எப்படி வந்து ஒரு பியூரோகிராசி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அவன் வந்து இங்க தமிழ்நாடு இந்தியா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்தியா வந்து நமக்கு சேஃபான கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பர்டிகுலரா தமிழ்நாட்டுல வந்து எல்லா ப்ரோக்ராம் நடத்துறோம், கவர்மெண்டோட சேர்ந்து பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். இது வந்து ட்விட்டர்ல பாக்குறாங்க. நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயம், தோட்டக்கலைகளுக்கு சங்கிகள் வந்து சப்போர்ட் பண்றதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய காமெடி. தோட்டக்கலைக்கு பொறுத்தளவுல என்னன்னா, நீங்க சங்கி பயல்களை பாத்தீங்கன்னா இங்க என்ன நடத்திட்டு இருக்கானுங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து இவனுக்கு என்ன பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபட்டு என்ன விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா, காடு உருவாக்குறோம், மரப்பயிர்கள் வந்து பெரிய லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரம் பண்ணி பல பேரை வந்து காடுகளை உற்பத்தி பண்ண வச்சிருக்கிறானுங்க. இதுல என்னென்னலாம் சொல்றானுங்கன்னா, இது எக்காலஜியை பாதுகாக்கும், இது வந்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓகே. ஆனா இங்க விளைநிலங்களை பூரா காடுகளா மாத்திர வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இது என்னன்னா மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை நீங்க கணக்கு பண்றது, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், அதே போல இப்ப இன்னைக்கு இருக்கிற பருவநிலை மாற்றங்களால ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் பஞ்சம் வந்து அடுத்தவங்களை நாடி விற்க வேண்டிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும். இவனுங்க பண்ற திட்டமிட்ட பிரச்சாரம் என்னன்னா, இப்ப நீங்க காடுன்னா இவனுங்க வந்து சந்தன மரம் போடு, செம்மரம் போடு, அந்த மரத்தை போடு, இந்த மரத்தை போடுன்னு சொல்லி மரமா போட்டு ஒரு உணவு உற்பத்தியே இல்லாத மரங்களை விதைச்சு அவனுங்க எல்லாம் எவனும் வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த மரத்தை வந்து வெட்ட போறது இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் ஒரு விவசாய உற்பத்தியே வந்து அந்த பகுதியில நடக்க போறது இல்லை, உணவு உற்பத்திங்கிறது நடக்க போறது இல்லை. இத தமிழ்நாடு முழுக்க பண்றானுங்க. இவனுங்க தோட்டக்கலையை பத்தி அக்கறை செலுத்துறது தான் இருக்கிறதுலயே காமெடி. தோட்டக்கலைங்கிறது உணவு உற்பத்திக்காக பண்றது. தோட்டக்கலையில அக்கறை செலுத்துறானுங்கன்னா இவனுங்களை என்ன சொல்றது, இவனுங்க தான் தோட்டக்கலையும் உணவு உற்பத்தியும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கான பிரச்சாரங்களை முழுமையா வந்து ஈடுபடுறானுங்க. பெரிய பெரிய என்ஜிஓஸ் வச்சு அதை நடத்துறானுங்க. இங்க இந்த கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சங்கிப்பைய ஈசா மையம்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த சந்தன மர கண்ணை கொடுத்து போட வைக்கிறான். நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வந்து இந்த புஸ்வா சமூகம் வந்து கிளாஸ் வந்து 100 ஏக்கர் 50 ஏக்கர்னு வாங்கி இந்த விதையை விதைச்சு இந்த கண்ணை நட்டு விடுறானுங்க. ஒரு 50-30 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பல கோடி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ₹1,00,000 செலவு பண்ணீங்கன்னா பல கோடிகள் கிடைக்கும், உங்களால அள்ளி கட்ட முடியாது பணத்தை அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க தான் வந்து தோட்டக்கலையை பத்தி அக்கறை செலுத்துறானுங்கன்னு சொல்றானுங்க. அதாவது ஆடு நனைய ஓனாய் அழுகுது. அப்படிதான் இவங்க பண்றதெல்லாம் நீங்க கண்ண மூடி எதுக்கலாம், இவங்க பண்றது எதுவுமே உருப்படியா நடக்காதுன்றது. ஆமா, இவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்க வேற எதுவுமே யோசிக்கலாம் வேண்டாம், அது தப்புன்னு ஒரே வார்த்தையா. ஆமா, அவங்க ஏதாவது சொல்லி நம்ம சரின்னு சொல்ற மாதிரி இருக்கா பாருங்களேன். யாராவது தோழர்கள் கமெண்ட்ல சொல்லுங்களேன், அவங்க சொல்ற ஒரு விஷயம் சரியா இருக்கு.
ஏன்னா அவங்க இது வரைக்கும் 12 வருஷமா பண்ணது பூரா அத்தனையும் அயோக்கியத்தனம் தான். வேற என்னத்த அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க? இப்ப கடைசியில பார்த்தா இந்தியாவுல இதெல்லாம் பெரிய கொடுமை. அந்த ட்விட்டர்ல பார்க்கும்போதெல்லாம் அந்த எல்லாம் சின்ன சின்ன பசங்கலாம் எழுதுறாங்க, இந்தியா வந்து இஸ்ரேலோட அலையன்ஸ். டேய் எத்தனை வருஷமாடா நீங்க அலையன்ஸ்? என்னைக்கு வந்தீங்க அலையன்ஸா நீங்க? இப்ப இவங்க இந்த பிஜேபி வந்த பிறகா? அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னவா இருந்தீங்க? இதுல பெருமையா வேற போட்டுக்குவாங்க, இந்தியா அதாவது இஸ்ரேலுக்கு சென்ற முதல் பிரதமர் மோடி தான் அப்படின்னு. ஏன் முதல்ல அது ஒரு நாடே இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லெஜர்ல அது ஒரு நாடே இல்ல. அப்படிதான் இந்தியா வச்சிருந்துச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறமேல இஷ்டத்துக்கு தவிர்ப்பு பத்திக்கு எல்லாத்துக்கும் மாத்திக்கிட்டு கொண்டு போய் அங்கீகாரம் பண்ணது அதாவது இவங்களே வாஜ்பாய் பீரியட்லயே அங்கீகாரம் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. வாஜ்பாய் பீரியட்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்களும் வாஜ்பாய் அப்புறம் வந்த காங்கிரஸ்காரங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அமெரிக்காவோட பப்பட்டா தான் வந்திருந்தானுங்க. அதனால அவனுங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணானுங்க. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து நீங்க வாஜ்பாய் அந்த 2000 இன்னும் சொல்ல போனா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாலிசி சேஞ்ச் வந்து எப்ப நடக்க ஆரம்பிச்சதுன்னா 91க்கு அப்புறம், சோவியத் யூனியத்தினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம். எப்ப வந்து குளோபலைசேஷனுக்குள்ள போச்சோ இந்தியா, அப்பவே இவனுங்க எல்லாரும் நல்லா காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மன்மோகன் சிங் உலகம் முழுக்க வந்து என்இடி ஃபங்க்ஷன் வந்து இந்தியாவுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அதான் இதான் இது. அப்போ வந்து இவரு யாரு, நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அப்பதான் முதல்ல கொண்டு வர்றாங்க தாராளமயமாக்கல் கொள்கையை. மன்மோகன் சிங் தான் முக்கியமான ஆளு. அந்த ஆள் தானே வந்து வேர்ல்டு பேங்க்லயோ இல்ல IMFலயோ எக்கனாமிஸ்டா இருந்தாங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் இது போல இருக்கிற ஆட்கள் எல்லாம் அப்பதான் வந்த ஆட்கள் தான். இன்னமும் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் அந்த USA கூட டைப் இன்னும் இருக்கதான் செய்யுது. நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கோம் ஹார்வர்ட்ல படிச்சவன், ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சவன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவன் தானே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலும் முக்கியமான ஆட்களா இருக்கிறாங்க. ஆமா, எல்லா பக்கமும் முக்கியமான ஆட்களா பிஜேபிலயும் நீங்க வந்து குறிச்சு பாக்கலாங்க. சில பேர் வந்து சில பொறுப்புகள் வந்து சில பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே மேற்கத்திய தரப்புக்கு ஆதரவான விஷயங்களை தான் பண்றாங்க. இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட்ல எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்தியன் பாப்புலேஷன் இன்ட்ரெஸ்ட்ல எதுவுமே திட்டங்கள் இல்ல. இது எந்த முட்டுச்சந்தில போய் நிக்கும்னு தான் பயமா இருக்கு. பெரிய அளவுக்கு இந்தியாவுக்குள்ள திங்க் டேங்குகளுக்கு காசு வருது. திங்க் டேங்குகள் முழுசா வந்து நிறுவனங்கள் கூட டைப் வச்சுக்கிறானுங்க. அவனுங்க இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு வெளிநாடுகள்ல இன்ஃபுளுன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வேலை பார்க்கறானுங்க. அதன் மூலமா இங்க இருக்கிற நிறுவனங்களை கையில வச்சுக்கிறானுங்க. இங்க இருக்கிற நிறுவனங்கள் இங்க தேர்தலுக்கு நிதி கொடுக்குறானுங்க. அதனால இது எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு. எல்லாம் பிரைபரியில தான் ஓடுது. இந்த திட்டங்கள் எல்லாமே பிரைபரினாலதான் நடக்குது. ஆமா, இந்த லஞ்ச ஊழல் படத்துல மட்டும் காட்டுவாங்க. ஆக்சுவலா உண்மையான லஞ்ச ஊழல் வந்து இங்கதான், இதுலதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கார்பரேட் இந்த 5 ரூபா 10 ரூபா அன்றாடங்காட்சி மாதிரி இந்த ரோட்ல சுத்துறவங்க, போலீஸ்காரங்க, இல்ல ஒரு RTO இவங்க வாங்குறதுதான் நமக்கு எல்லாருக்கும் பெருசா தெரியும். வயிற்றுச்சல் படுவான். இங்க கோடி கணக்குல லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டு போறானுங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல. அப்படி நினைச்சுக்கிறது அது எனக்கு தெரியல. அதனால நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? அப்படி ஆமா, இங்க 10 ரூபா வாங்கினான்னாக்கா கொள்ளையில போவாங்க. ஆமா, அதான் நடக்கும். அது மட்டும் இல்ல. இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் தோழர். என்னன்னா, அதானியோட இது வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறது. அவங்க எவ்வளவு லோனுங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே கிட்டத்தட்ட பல ஒரு பில்லியன். நான் சொல்றது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி $1 பில்லியன். அன்னைக்கு $1 பில்லியன் அப்படின்றது 62,000 கோடி சம்திங், இல்ல 6,200 கோடி சம்திங் அன்றைய தேதியில இந்தியன் ருபீஸ்ல 6,000 கோடி. அதை வந்து ஆஸ்திரேலியால இருந்த அந்த குயின்ஸ்பெக்கா ஒரு பேர் வருமே, குயின்ஸ்லாந்து. ஆமா, குயின்ஸ்லாந்துல இருந்த நிலக்கரி நிலத்துக்கு கொண்டு போய் SBIல லோன் வாங்கி $1 பில்லியன் SBIல லோன் வாங்கி கொண்டு போய் அங்க கொடுத்து, அது நாசமா போய் அங்கேருந்து அவங்க அடிச்சு விரட்டி, எங்கடா அந்த காசுன்னா காசு நாசமா போச்சு. அப்படியே வைஃபா ரைட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. எல்லாம் நம்ம காசு. அதான் பெரிய குயின்ஸ்லாண்ட்ல
குயின்ஸ்லாண்ட்ல பூர்வகுடிகள் மக்கள் வாழ்ற பகுதியில போய் இவனுங்க மைனிங் திறந்து அதை பூரா நாசப்படுத்தினானுங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஸ்டெர்லைட்டை திறந்து நாசப்படுத்தினானுங்களோ அந்த மாதிரி. ஆமா. இங்க இப்ப ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் எப்படி இந்த பழங்குடிகளை அடிச்சு விரட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் பழங்குடிகளை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு வெளியேற சொல்லிட்டானுங்க காட்டுல இருந்து. 20 லட்சம் பேர் காலாகாலமா தலைமுறையா வாழ்ந்தவங்க போடான்னா எங்க போவாங்க? அவங்களுக்கு எங்க இடம் இருக்கு போறதுக்கு? இந்த நாட்டினுடைய நீதித்துறை அப்படித்தான் இருக்குது. ஓகே தோழர், பேசினா இதை பத்தி பேசிட்டே போலாம். அவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுல பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நம்ம இதெல்லாம் ரொம்ப பேசணும்னா நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டுருவாங்க. அக்கௌண்ட முடிடுவாங்க. ஆமா. அதனாலதான் அந்த பக்கம் இதை பத்தி அதனாலதான் நம்ம இதை இந்த அதாவது இந்த ஏரியா விட்டுட்டு ஓடி வேற பக்கம் போய் பேசிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆமா தோழர்கள் அது தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம் கூட என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, என்னையா எல்லாத்தையும் பேசுறீங்க, நீங்க வந்து இந்த தர்மஸ்தலம் நடந்துச்சு அதை பேசலாமே அப்படின்னு. நான் சொன்னேன், அது பயங்கர வைத்தறிச்சால விஷயம். நாங்க பேசணும்னா எங்க அக்கௌண்ட் தூக்கிடுவாங்க, நாங்க அந்த பக்கமே அது போறதில்லை அப்படின்னு. தோழர்கள் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட பாருங்க. ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க மதத்தின் பேரால, ஒரு இது பேரால. கர்நாடகா கேரளா எல்லையில முடிஞ்சுன்னா வேற எதுல இருந்தா பாருங்க. நாங்க இது போல விஷயத்துலலாம் பேசுறதே கிடையாது. எங்களுக்கு அறியாம, எங்களுக்கு வேற பொறுக்க முடியாம நாங்க பேசினதான் உண்டு இது போல விஷயங்களை எல்லாம். ஸோ அதனால நாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியிலேயே, இந்தியாவுக்கு வெளியிலேயே பேசிக்கிறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். நமக்கான நேரம் வரும்போது அதை பேசலாம், பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.